ஆயுத எழுத்து நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். முதலமைச்சர் தொடர்கிறாரா மாறுகிறாரா? இதுதான் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியின் தலைப்பு மட்டுமல்ல, தமிழகம் முழுமையும் கேட்கக்கூடிய $1,000,000 கேள்வி. இதற்கான பதில் ஆளுநரிடம் இருக்கிறது. 2 முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்புகள் இன்று சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றிருக்கின்றன. ஆளுநர் தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தை சந்தித்திருக்கிறார். அதே போல அதிமுகவின் பொதுச் செயலர் VK சசிகலா அவர்களை சந்தித்திருக்கிறார். இருவருமே கிளைம் பண்றாங்க முதலமைச்சராகுவதற்கு. முதலமைச்சரா நான் தொடர வேண்டும், என்னுடைய ராஜினாமா நிர்பந்தப்படுத்தப்பட்டது, பின்வாங்குகிறேன் என்பது திரு பன்னீர்செல்வத்துடைய கிளைம் என நமக்கு தெரிகிறது. திருமதி VK சசிகலா, பெரும்பான்மை MLAக்கள் என்னைத்தான் ஆதரிக்கிறார்கள், ஆட்சி அமைக்க என்னை அழைக்க வேண்டும், அதிமுகவுடைய சட்டமன்ற குழு தலைவராக நான் தேர்வாக இருக்கின்றேன் என்று சொல்கிறார். முதலமைச்சருடைய ராஜினாமா பற்றி ஆளுநர் என்ன முடிவை எடுக்கிறார்? அது சர்ச்சைக்குரியதா, or is it an open and shut case? அதன் அடிப்படையில் தான் அடுத்த கேள்விகள் எழும். திருமதி VK சசிகலாவுடைய கிளைமை அவர் எப்படி பார்க்கிறார்? இன்னும் பல கேள்விகள் எழுகின்றன. பிரதானமான கேள்வி, முதலமைச்சர் தொடர்கிறாரா மாறுகிறாரா? we have a very high powered panel. இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் திரு கோ சமரசம் அவர்கள் இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அதே போல நம்முடைய மூத்த வழக்கறிஞர் சட்ட வல்லுநர் திரு காந்தி அவர்கள் இணைகிறார்கள். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். மற்றும் முன்னாள் அமைச்சர் திரு தாமோதரன் அவர்கள் இணைகிறார்கள். அவர் திரு O பன்னீர்செல்வத்தை ஆதரிக்கிறார். அதே போல முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் திரு சண்முகநாதன் அவர்கள் இணைகிறார்கள். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அவருடைய ஆதரவும் திரு பன்னீர்செல்வத்துக்கு. அவர் ஆதரிப்பதை நீங்கள் செய்தித்தாள்களில் ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க. பல்வேறு திருப்பங்கள் நிறைந்த ஒரு ஆதரவு அது. மற்றும் நம்முடைய ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு வள்ளிநாயகம் அவர்களும், அதே போல அண்ணா தொழிற்சங்கத்தை சேர்ந்த மூத்த பிரமுகர் திரு ஜாஃபர் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார்கள். அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். 2 சந்திப்புகளும் நிறைவடைந்திருக்கிறது. ஆளுநர் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறது தான் கேள்வி. முதலமைச்சர் நீடிப்பாரா மாறுவாரா? திரு சண்முகநாதன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். இன்று மாலை 5 மணிக்கே முதலமைச்சருடனான சந்திப்பு நிறைவு பெற்றிருக்கிறது. நீங்கள் அவருக்கு ஆதரவு கொடுத்த முக்கிய சகாக்களில் ஒருவர் என்ற வகையில் நீங்கள் அவரோட பேசியிருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஊடகங்களை சந்தித்து அவர் சொன்ன விஷயம், நல்லது நடக்கும், தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் இறுதியில் தர்மம் வெல்லும் அப்படின்னு. ஸ்பெசிஃபிக்ஸ்குள்ளே போகலை. உங்களுக்கு கிடைத்த தகவல் என்ன? நிச்சயமாக நீங்கள் அவரை சந்தித்து பேசியிருக்கக்கூடும். உங்களுக்கு கிடைத்த தகவல் என்ன? ஆளுநர்கிட்டேருந்து நம்பிக்கை ஊட்டக்கூடிய செய்திகள் வந்தனவா? வாட் இஸ் யுவர் இன்புட்? ஆளுநரை நாங்கள் போய் சந்தித்தோம். நீங்களும் உடன் இருந்தீங்க? உடன் இருந்தோம். அந்த உண்மையான சம்பவங்களை விளக்கி அவர்கிட்ட எழுத்துப்பூர்வமாக நாங்கள் கொடுத்துருக்கோம். ஆளுநர் அதை பரிசீலிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த உண்மையான சம்பவங்கள் அப்படிங்கிறதுல எவையவே அடக்கம்? உண்மையான சம்பவங்கிறதுல முதலமைச்சர் அவர்கள் உண்மையான சம்பவங்களை அவர்கள் விரிவாக சொல்லியிருக்கின்றார்கள். என்னோட மிரட்டித்தான் வாங்கப்பட்டது ராஜினாமா கடிதம் அப்படின்னு சொல்லி மிரட்டின்னு பிரயோகம் பண்ணியிருக்கிறாரா? மிரட்டி வாங்கப்பட்டதுன்னு பிரயோகப்படுத்தியிருக்கிறாரா? மிரட்டினாலும் ஒன்று தான், அவங்க நிர்பந்தப்படுத்தி வாங்கினாலும் அது ஒன்று தான். மிரட்டினாங்களா அப்படின்னு தலைமை செய்தி ஆசிரியர் முதலமைச்சர்கிட்ட கேட்டார். என்னையால யாரும் மிரட்ட முடியாது அப்படின்னு சொன்னார் முதலமைச்சர். அதுல ஒரு நிர்பந்தப்படுத்துறாங்க இல்லையா, அதையே அது வந்துடும் இல்லையா, வார்த்தை வித்தியாசம். சோ தன்னுடைய ராஜினாமாவை பற்றி அவர் ஆளுநர்கிட்ட விளக்கியிருக்கிறார். அதை திரும்ப பெறேன்னு சொல்லியிருக்கிறாரா? எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருக்கோம். அவருக்கு ஆளுநர் பரிசீலிப்பார். ஒரு ஏதேனும் ஆளுநர்கிட்ட சமிஞ்சையோ உத்தரவாதமோ கருத்தோ வந்ததா, இல்ல வெறும் கேட்டுக்கொண்டு இருந்தாரா ஆளுநர்? கோரிக்கைகளை அவர் பரிசீலிக்கன்னு சொல்லியிருக்காரு. ஐ வில் கெட் பேக் டு யூ, இல்லை இந்த நேரத்தில் முடிவெடுப்பேன் அப்படின்னு ஒரு காலக்கெடுவில் ஒரு நேரம் குறித்து சொல்லியிருக்கிறாரா? அப்படியெல்லாம் சொல்லல, பரிசீலிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. முதலமைச்சர் மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணாரா? மற்றவங்க அவர்கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு இருந்தா? நீங்க எல்லாமும் உடன் சென்றிருந்தீங்க? நாங்கள் எல்லாரும் போயிருந்தோம். நீங்க ஏதேனும் கருத்துக்களை வலியுறுத்த வாய்ப்பு இருந்ததா? நாங்கள் கருத்துக்களை நானும் கொடுத்துருந்தேன். அதாவது நானும் இந்த இயக்கத்தில் 72லேருந்து இயக்கத்தில் இருக்கிறேன். ஆனால் இப்போ நடந்திருக்க சம்பவம் சட்டமன்ற உறுப்பினர் கூட்டத்தை தலைமை அலுவலகத்தில் கூட்டினாங்க. தலைமை அலுவலகத்தில் கூட்டும்போது நாங்களும் எம்எல்ஏங்கிற முறையில் போய் கலந்துக்கிட்டோம். அதில்
சசிகலா அவர்களை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி தீர்மானங்கள் சொல்லப்பட்டது. அதுக்கு பின்னால் எங்களை அங்கே சொன்னதுக்கப்புறம் அங்கே தலைமை கழகத்திலே வச்சுருந்தாங்க. மத்தியானம் 11:30க்கு ஆரம்பித்து மத்தியான சாப்பாடு ஒரு 2-3 மணிக்கு தந்தாங்க. அதற்கு பின்னால் எங்களெல்லாம் எம்எல்ஏக்களை அவ்வளோ பேரையும் கூட்டிக்கிட்டு 3 பஸ்ஸில் ஏற்றி அந்த எம்எல்ஏக்களை எல்லாம் ஒரு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே ஒரு 2 மணி நேரம் காக்க வச்சாங்க. இது நான் வந்து 72லேருந்து இந்த இயக்கத்தில் இருக்கிறேன், கட்சியில் பல பொறுப்புகளை வச்சுருக்கேன். இவங்க நடத்தின விதம் எம்எல்ஏக்களை எல்லாம் ஒரு அடிமை மாதிரி, அந்த சசிகலா அம்மா வந்து எப்படியாவது பதவிக்கு வரணுங்கிற நோக்கத்தில் வந்து அவங்க அந்த செயல்படுறாங்க. காலையில எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறுது. ஆமா, அதுல திருமதி சசிகலா 11:30 வராங்க. முதலமைச்சர் ஆக்கணும் அப்படிங்கிறது ஏற்கனவே முதலமைச்சர் பன்னீர்செல்வம் முன்மொழிந்து எடுக்கப்பட்ட முடிவு. அது சர்ச்சைக்குள்ளாகுது. அதுக்கு பிறகு மீண்டும் அந்த ஒரு கூட்டம் கூடுது. அதுல நீங்க இந்த முடிவு எடுக்கப்படுதுன்னு தெரிஞ்சுதானே கலந்துக்கிறீங்க. திடீர்னு எப்படி மனமாற்றம் உங்களுக்கு ஏற்படுது? நான் சொல்றேன்ல, அது நடத்தப்பட்ட விதம் தான் காரணமா வைக்கிறீங்க. நடத்தப்பட்ட விதங்கள். ரெண்டாவது வந்து எல்லாரும் சிந்திக்கும் போது இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இதை புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டது. புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் அது வலுவாக அதற்கு பின்னால் அந்த இயக்கத்தை கொண்டு வந்தார்கள். அதற்கு பின்னால் வந்து அந்த 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 சமயத்தில் வந்து இந்த சசிகலான்னா யாருங்கிற ஒரு பிரச்சனை வந்துச்சு. 33 வருஷம் அந்த அம்மா கூட நான் இருந்தேன் அம்மா அப்படின்னு இந்த அம்மா சொல்கிறாங்க. ஆனால் 33 வருஷம் இருந்தாங்கன்னா அதில் 2 நேரம் அவங்க வீட்டை விட்டு அம்மா வந்து விரட்டியிருக்காங்க. அவங்கள 2 நேரம் விரட்டியிருக்காங்க 33 வருஷத்தில். அப்போ எதுக்கு இப்போ 4.5 வருஷத்துக்கு முன்ன கூட அவங்க விரட்டியிருக்காங்க. இதையெல்லாம் தெரிந்து தானே நீங்க வந்து பொதுச் செயலாளராக அவங்கள தேர்வு செய்றீங்க. அன்னைக்கு போர்க்குரல் எழுப்பல. இப்பொழுதும் கூட திரு பன்னீர்செல்வம் மரீனா கடற்கரை போறதுக்கு முன்பாக திரு சண்முகநாதனோ மற்ற ஐவரோ எந்த ஒரு போர்க்குரலும் எழுப்பல. இந்த கருத்தெல்லாம் அப்ப நீங்க பரிசீலிக்கலையா? உங்க மனசுல இல்லையா? எல்லாருக்கும் மனசுல அது இருந்தது. கட்சி உடைஞ்சிருமோங்கிற பயத்துல எல்லாருமே அமைதியா இருந்தாங்க. இன்னைக்கு இருந்தாங்க, அந்த ஒரு மனநிலையில இருந்தாங்க. இன்னைக்கு வந்து அவங்க நடந்து கொள்ற விதம், ஒரு குடும்பமே அதிமுக ஆக்கிரமிப்பு செய்யற மாதிரி ஒரு சூழ்நிலை அங்க உருவாகுது. திரு சமரசம் இதற்கு பதிலளிக்க விரும்புவீங்க? இங்க முதல் சர்ச்சைக்கு பதில் கிடைத்தால்தான் அடுத்த கட்டத்துக்கு ஆளுநர் நகர முடியும். அதாவது திரு பன்னீர்செல்வத்துடைய ராஜினாமா அப்படிங்கிற ஒரு விஷயம், அதுல என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறாருன்னு திரு சண்முகநாதன் சொல்றார். அதை திரு பன்னீர்செல்வம் ஆளுநர் கிட்ட வலியுறுத்தி இருக்கிறார். அது நிர்பந்தத்தின் அடிப்படையில் பெறப்பட்டது அப்படின்னு. ஸோ அதுவே இங்க சர்ச்சைக்குள்ளா இருக்கிறது. அதை சீரியஸா ஆளுநர் எடுக்க மாட்டார்னு நினைக்கிறீங்களா? Of course you would like to respond to what the other things he said. சட்டம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், ஒரு ராஜினாமா கடிதத்தை கொடுத்து விட்டால், அது ஆளுநர் ஏற்றுக்கொண்டு விட்டால், அதை திரும்ப பெறுவதற்கு இவருக்கும் உரிமை இல்லை, சொல்வதற்கு அவருக்கும் உரிமை இல்லை. அது ஒரு பாயிண்ட். இது வந்து கருணாநிதி கிட்ட எம்பிக்கள் கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி ராஜினாமா கடிதம் இல்லை. அது எப்படின்னாலும் செய்யலாம் ஒரு நேரத்தில். இது கவர்னரிடம் கொடுத்தது. ஆகவே சட்டப்படியே, முறைப்படியே, தர்மப்படியே, நியாயப்படியே, அவர் சொன்ன மனசாட்சிப்படியே அது செல்லாது. அதோடு தீர்ந்து போச்சு. இப்போ என்ன செய்யலாம்? மீண்டும் போய் எனக்கு வேறு ஒரு அப்ளிகேஷன் எதுனா கொடுக்கணும். அப்படி இங்கே இந்த பக்கம் எதிர் சைடில் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிலைமை இருந்து, இவருக்கே ஏதாவது செய்யணுன்ற ஒரு நிலைமை இருந்து எல்லாரும் சேர்ந்து இவரே எதுனா சொல்லலாம். இவர் எதுனா திரும்ப கவர்னரை பார்த்து ஏதாவது ரெக்வெஸ்ட் பண்ணால் அவர் அதை பரிசீலிக்கலாம். அவ்வளோதானே தவிர, நான் கொடுத்தேன், நேற்று நான் நிர்பந்தத்தால் கொடுத்தேன், ஆகவே இப்பொழுது எனக்கு நிர்பந்தம் காரணமாக திரும்ப பெற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னால் அவர் இவருடைய வேலையாட்களும் அல்ல, இவருடைய இதுவும் அல்ல. கவர்னர் என்பது அவர் அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடியவர். ஆகவே அவர் கொடுக்கவும் முடியாது, இவர் பெறவும் முடியாது, அதை வைத்து பேசவும் முடியாது. அதாவது ராஜினாமா கடிதத்தை பற்றியெல்லாம் பேசலை, கோரிக்கைகளை வலியுறுத்தி கொடுத்துருக்கோம். அது எந்த விதமான அது கொடுத்துருக்கோம், அவங்க பரிசீலிக்கன்னு கவர்னர் சொல்லியிருக்காரு.
திரு சமரசம் அவர்கள்ட்ட இன்னொரு கேள்வியும் கேட்க விரும்புறேன். இந்த ராஜினாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி அணுகப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதுல சட்ட ரீதியான பார்வை என்ன அப்படின்னு 2 சட்ட வல்லுநர்கள் நம்ம பேனல்ல இருக்கிறாங்க, திரு காந்தி மற்றும் ஜஸ்டிஸ் வள்ளிநாயகம். இருவற்றையும் கேட்க விரும்புறேன். அதற்கு முன்னாடி இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்க விரும்புறேன் திரு சமரசம். திரு ஓ பன்னீர்செல்வத்தை ஆதரிக்கக்கூடிய எம்எல்ஏ திரு சண்முகநாதன் அவர் நம்மோடு இதே அரங்கத்தில் உங்களோட பேசுறார். ஆனா திருமதி சசிகலாவை பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நீங்க அந்த நிலைப்பாட்டை தான் வலியுறுத்துறீங்க. ஆனா அந்த எம்எல்ஏக்கள் ஏன் பொதுத்தளத்திலே இல்லாம ஓரிடத்துல குவிந்திருக்கிறாங்க? அதற்கான அவசியம் பற்றிய ஒரு ஆழமான கேள்விகள் நியாயமான கேள்வி. சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று ஓரிடத்திலிருந்து வரக்கூடியவர்கள் அல்ல. பல்வேறு இடங்களில், தூத்துக்குடியிலிருந்து, கன்னியாகுமரியிலிருந்து, மதுரையிலிருந்து, திருநெல்வேலியிலிருந்து, சேலத்திலிருந்து, கிருஷ்ணகிரிலிருந்து, பல்வேறு இடத்திலிருந்து வரக்கூடியவர்கள். பல்வேறு இடங்களில் தங்குவார்கள். ஒரு அவசரம் அவசியம் போக வேண்டும் என்றால் இவர்கள் எல்லாம் கலெக்ஷன் செய்வது மிக மிக கடினம். ஆகவே இந்த நிகழ்ச்சி இதை பற்றிய ஒரு முடிவு முழுமையடைகிற வரையிலும் தயவு செய்து ஒன்று சேர்ந்திருங்கள் என்று சட்டமன்ற ஹாஸ்டல் இருக்கு. எல்லா எம்எல்ஏக்களும் ஒரே இடத்துல சூழல்கள் நிறைய முறை சட்டமன்ற கூட்டம் நடக்க வேண்டிய கட்சி சட்டமன்ற கூட்டம் நடக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் சென்னையில தங்கிருங்க, இந்நாள் வரைக்கும் தங்கிருங்க அப்படின்னு அவர் வசம் அவங்க தங்கக்கூடிய இடத்த விடுவாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாரையும் ஒரு 3-4 பஸ்ல கூட்டிட்டு போறது, ஒரு இடத்துல தங்க வைக்கப்படுது அப்படிங்கும் போது அது ஒரு இயல்புக்கு இல்லைங்க, மாறான மீறலதான் இல்லை. அதாவது சட்டப்படி செய்வது, அரசுக்கு செய்வது, ஒரு ஆளுநரை அதிகாரியை போய் பார்ப்பது என்பது அந்த நேரத்தில் செய்ய வேண்டும். அது இப்போ நீங்கள் மீட்டிங்கு வரேன்னா 1/2 மணி நேரம் முன்ன வரலாம், பின்ன வரலாம், ஒரு லெட்டர் கொடுத்து சும்மா இருக்கலாம், என்னம்னானே செய்யலாம். ஆனால் அது வேறு விஷயம், இது வேறு விஷயம். இதையும் அதையும் ஒன்று சேர்க்கக்கூடாது. திரு சண்முகநாதன் கம்ப்ளைண்ட் பண்றாரு, எங்களை எல்லாம் நடத்தின விதம், ஒரு பஸ்ல இருந்து ஒரு இடத்துக்கு கூட்டு போறாங்க, அங்க இவ்வளவு நேரம் காக்க வைக்கிறாங்க, அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு அவர் கம்ப்ளைண்ட் பண்றாரு. இல்ல அவர் அவருக்கு எந்த மன உளைச்சல் இதுக்காகவே நடந்ததை சொல்றேன். கரெக்ட், நடந்ததை சொல்றீங்க. நான் சொல்றேங்க, ஒரு கணவன் மனைவியை விவாகரத்து பண்ணு அப்படின்னு போய் 10 நியாயம் கொடுக்குறார். ஏன்னா நான் போனா வீட்டுக்கு கால் நீட்டினே உட்காந்துட்டு இருக்கா, சாப்பாடு போட்டால் ஒழுங்காக போட மாட்டேன்றான். என்ன விஷயம்னா கால் நீட்டின்னு உட்காந்ததும் சாப்பாடு போடாததும் காரணம் இல்லை. காரணம் என்ன என்றால் அங்கே தான் விஷயம் இருக்குது. அந்தம்மா வேறு எங்கே இப்போ ஏதோ தவறான வேறு பல்வேறு வழியில் நடக்குது, அல்லது இவர் ஏதோ தவறாக போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு, அதனால் சொல்ல விவாகரத்து கேட்கறதே தவிர கால் நீட்டு நின்றாரு சாப்பாடு போடலன்றது காரணமே இல்லை. இது பஞ்சாயத்து ராஜ்யம். இந்த அவர் சொன்னார், அதுக்கு சொல்லுங்க பஞ்சாயத்து அவர் சொன்னார். இந்த நிலையில திரு காந்தி அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, திரு பன்னீர்செல்வத்துடைய கிளைம் ஒரு பக்கம், திருமதி சசிகலாவுடைய கிளைமின் ஒரு பக்கம், ஒன்றுக்கு விடை கிடைத்தாதான் அடுத்தது பற்றிய கேள்வியே வருது. திரு பன்னீர்செல்வத்துடைய ராஜினாமா சர்ச்சைக்குள்ளாக இருக்கிறது. அதை மறுபரிசீலனைக்கு மறுபார்வைக்கு ஆளுநர் உத்தரவிட்டால்தான் அது அவர் நீடிப்பாரா, இல்லாட்டி சசிகலாவோட கிளைம் எப்படி பார்க்கறது அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதுல தான் முக்கியமான விடை அடங்கி இருக்கிறது. இல்ல அதை மறுத்துட்டார், அந்த கோரிக்கையை மறுத்துட்டார் அப்படின்னா இயல்பா அந்த வாய்ப்பு சசிகலாவுக்கு தான் போகுது. அந்த ராஜினாமா கண்டென்ஷியஸ், சர்ச்சைக்குரியது, இல்ல மறுபரிசீலனைக்கு உரியது அப்படிங்கிற வாதத்தில் உடன்படுறீங்களா, மாறுபடுறீங்களா? ஒரு சர்ச்சைக்குரியதாக இருந்திருந்தால் ஆளுநர் சசிகலாவை அழைத்திருக்க வேண்டியதே இல்லை. ஏனென்றால் அவருக்கு பார்த்த உடனேயே தெரிகிறது, அவனுக்கு எந்த விதமான ஒரு முறை ஏற்றுக்கொண்டு விட்டால் ராஜினாமாவை அதை திருத்துவதற்கோ மாற்றுவதற்கோ எந்தவித அதிகாரமும் ஆளுநருக்கு இல்லை. ஆளுநர் அதை ஒரு முறை ஏற்றுக்கொண்டு விட்டார். இன்று நான் யாரோ ஏமாற்றி விட்டார்கள், மிரட்டினார்கள் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் அது வேடிக்கைக்குரிய காரியமாக ஆகிவிடும். ஆளுநருடைய அதிகாரத்தினுடைய பயன் அவர் ஏற்றுக்கொள்வாரா மாட்டாரா? அவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருந்தால் இவர் போய் சொல்லலாம், நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் என்னை கேட்டு. ஆனால் அவரை ஏற்றுக்கொண்டு விட்டார். மீண்டும் அதை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான அதிகாரம் அங்கு இல்லை. அவர் அப்படியே இருந்திருந்தால், அதற்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது என்று அவர் நினைத்திருந்தாரானால் அதை சசிகலாவை மீண்டும் அழைத்திருக்க வேண்டியதே இல்லை. மாற்றி ஏனென்றால் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்துடைய ராஜினாமாவை தான் ஏத்துக்கிட்டார்ல, பிறகு எதற்காக அவரை பார்த்து சந்தித்து பேசணும்? 2 சந்திப்புகளும் நடக்குது அப்படிங்கும் போது 2 வாய்ப்புகள், 2 தரப்பையும் கேட்கிறார் தானே பொருள். இல்லையே,
நீங்கள் ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டு விட்டார் என்று சொன்னால் சசிகலாவை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் அவர் மீண்டும் பன்னீர்செல்வம் முதலமைச்சர் ஆகிவிடுவார். இல்ல, இன்னைக்கு திரு பன்னீர்செல்வத்தையும் பார்க்கணும். அவருடைய ராஜினாமா ஏற்கப்பட்டு விட்டாயிற்று. இன்னைக்கு இந்த அரசியல் பரபரப்பு எந்த சூழல்ல இந்த சந்திப்புக்கான நேரம் ரெண்டு தரப்பிலையும் கோரப்படுதுன்னு அறியாதவர் அல்ல தமிழக ஆளுநர். திரு பன்னீர்செல்வத்தை பார்க்கிறார் அப்படின்னா அவர் தரப்புல இருக்கக்கூடிய வாய்ப்பு என்னங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ண நினைக்கிறாருன்னு பார்க்க கூடாதா? அவர் வாய்ப்பே இல்லாத போது அவர் என்ன எதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவது? கேட்கின்ற கேள்விக்கு அவருக்கு வாய்ப்பை கொடுத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இவருக்கு அதிகாரம் இல்லாத போது எதற்காக அவர் அழைத்து பேசுகிறார்? இது வேடிக்கையான சமாச்சாரம் அல்ல. ஆனாலும் கூட கேட்டுக்கொண்டார்கள் என்பதற்காக ஆளுநர் அழைத்திருக்கிறார்கள். 5 நிமிடங்கள் கூட பேசவில்லை, உள்ளே போனார்கள். 15 நிமிடங்கள் நடைபெற்றது. 15 நிமிடங்கள் நாகரிகத்திற்காக முதலமைச்சர் ஒரு 4 நிமிடங்கள் சந்திக்க கூடாது எதுவும் இருக்கா? அவ்வளவுதான் பேசினார்கள். முதலமைச்சர் பேசவில்லை. கவர்னரை சந்திக்க கூடாதுன்னு எதுவும் இருக்கா? இல்ல, அவர் அதை சொல்லல. அவர் இன்னைக்கு திருமதி வி.கே. சசிகலாவுடைய அழைத்திருப்பதே அந்த கிளைம்ல இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை ஏற்றுத்தான். அது அதுல ஒரு அவங்க ஆட்சி அமைக்க உரிமை கோர்றது விஷயத்துல நியாயமே இல்ல. திரு பன்னீர்செல்வத்துடைய ராஜினாமா தான் கண்டென்ஷியஸ், அதை தான் அணுகணும் அப்படின்னா அதை அணுகி விட்டு தானே அடுத்ததுக்கு போயிருப்பாரு. அப்படிங்க நாடே குழப்பத்தில் இருக்கிற தமிழகத்தை பொறுத்தவரையில வறட்சியில தமிழகத்தை பொறுத்தவரையில் எல்லா பகுதி மக்களும் வறட்சியால் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். நீர் இல்லை, சமையல் இல்லை, ஒன்றுமே இல்லை. எல்லா மரங்களும் வாடி போயிருக்கிறது. அரசியலும் இப்படி போட்டு வதைக்கிறதாகத்தான் நான் நினைக்கிறேன். அரசியலை இவர்கள் இருவரையும் அழைத்து வைத்து இன்றைக்கு அவர்கள் இன்றைக்கு கேட்டிருக்க வேண்டும். என்னவென்று தெரியவில்லை. சசிகலாவிடம் என்ன கேட்டார்கள், எம்எல்ஏக்களை எல்லாம் அங்கே அவர்கள் எத்தனை பேர் என்னிடத்தில் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் எனக்கு தெரியவில்லை. அதை பார்க்கின்ற என்னுடைய வாய்ப்பும் எனக்கு இல்லை. நாளை மாலை பார்த்தால் தெரியும், அல்லது இரவு தெரியும் அவர் எம்எல்ஏக்களையும் அழைத்து பார்த்தாரா என்று. சசிகலாவின் பக்கத்திலே நிறைய பேர் இருப்பதாகத்தான் தோன்றுகிறது எனக்கு. நான் இவர்கள் பக்கத்திலும் இல்லை, இவர் பக்கத்திலும் இல்லை. நான் ஒரு காங்கிரஸ்காரன், மேலே இருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன். என்ன நடக்கிறது என்பதை 2 பக்கத்திலும் எடுத்துக் கொள்கிற போராட்டங்களை, அந்த வேடிக்கையை நான் பார்க்கக்கூடிய அளவிலே தான் நான் இருக்கிறேன். ஓகே, நான் ஜஸ்டிஸ் வள்ளிநாயகம் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். இதற்கு ஒரு முன்னுதாரணம் இருக்கிறதா? ஒரே கட்சியை சேர்ந்த 2 பிரதிநிதிகள், தலைவர்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு இல்லை தொடரத்துக்கு எங்களுக்கு தான் உரிமை இருக்கு அப்படின்னு கோரி ஒரே லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டியில 2 பேர் அதற்கான உரிமையை நிலைநாட்ட முயற்சித்ததுக்கான முன்னுதாரணங்கள் இருக்கிறதா? நமக்கு தெரிந்து இல்லை. ஜஸ்டிஸுடைய பார்வையில் இதற்கு நிகரான சம்பவம், இது போன்ற ஒரு நிகழ்வு இந்திய அரசியலில் நிகழ்ந்திருக்கிறதா? நிச்சயமாக நிகழ்ந்திருக்கிறது. ஆந்திராவில் என்.டி. ராமாராவ் பாஸ்கர் ராவ், சொல்லட்டுமா? தொடர்ந்து சொல்லுங்க ஜஸ்டிஸ். ஆந்திராவில் என்.டி. ராமராவ் அண்ட் பாஸ்கர் ராவ் 2 பேர் சண்டை வரும்போது என்.டி. ராமராவ் எம்எல்ஏலாம் கூட்டு போய் நேர டெல்லிக்கு கூட்டு போய் நானா நீயான்னு அங்கே பேரேடே பண்ணிடுறார். ஆக இது மாதிரி அந்த சந்தர்ப்பத்தில் பாஸ்கர் ராவுக்கு உரிமை இருக்கிறதா அல்லது ராமாராவுக்கு உரிமை இருக்கா என்று கடைசியில் முடிவு பண்ணப்பட்டு இறுதியிலே ராமாராவ் தான் அவர் அந்த அசம்பிளியில் போய் ப்ரூவ் பண்ணி அவர் நிரூபிச்சிருக்கார். இது ஏற்கனவே நடந்த ஒரு நிகழ்வு, அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இரண்டாவது இப்போது நீங்கள் கேட்குற கேள்வி, ராஜினாமை வாபஸ் வர முடியுமா முடியாதா இல்லையா? எஸ். ஒன்று, மேலெழுந்த வாரியாக பார்க்கின்ற பொழுது ராஜினாமா, அதாவது மேலெழுந்த வாரியாக பார்க்கிற பொழுது ராஜினாமாவை அக்செப்ட் பண்ணி ஆக்ட் பண்ணதுக்கப்புறம் இட் இஸ் கால்டு ஃபெய்ட் அக்காம்ப்ளிங் ஐயா லா. ஆனால் ராஜினாமா கொடுக்க, அந்த ராஜினாமா லெட்டர் கொடுக்கின்ற பொழுது எந்த சூழ்நிலை நான் இருந்தேன் என்று சொல்வதற்கு அவருக்கு உரிமை உண்டு. அதாவது இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் 3 நிகழ்வு சொல்கிறாங்க. ஒன்று அன்டு இன்ஃப்ளூயன்ஸ், இன்னொன்று கோயர்ஷன், இன்னொன்று ஃப்ராடு. இந்த 3 செயலும் ஒரு நிகழ்விலே இருந்திருந்தால் அந்த செயல் சட்டத்தின் கண்களிலே நான் எஸ் என்ற ஐயா என்ற நிலையை தான் ஏற்படுத்தும். ஆகவே அதை பரிசீலனை பண்ண வேண்டியது, அதாவது எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் இது மாதிரி கம்பல்ஷன் பண்ணிட்டாங்க, ஐவாஸ் அந்த அன்டு இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லுகின்ற பொழுது அதை கவனித்து உண்மையா பொய்யா என்று தீர்மானிக்க வேண்டியது
ஒரு கவர்னருடைய தீர்மானிக்க வேண்டியது கோர்ட்டா கவர்னரா? கவர்னரை பொறுத்த வரைக்கும் ராஜினாமா கடிதம் வருது, முதலமைச்சர் சேர்ந்து வருது, விருப்பு வெறுப்பு இன்றி நடைபெறுவேன், எந்த இன்ஃபுளுன்ஸுக்கும் இது பண்ண மாட்டேங்கிறது இந்த பதவியேற்பு உறுதிமொழியிலே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த முதலமைச்சர் சேர்ந்து அப்படி பதவியேற்ற முதலமைச்சர் சேர்ந்து வருகிறது. அதை ஆளுநர் ஏற்ற பிறகு நீங்க சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் இருக்குமானா அணுகப்பட வேண்டியது கோர்ட்டா ஆளுநர் மாளிகையா? நான் என்ன சொல்றேன்னா, அதாவது ஆளுநருக்கு உரிமை இருக்கா இல்லையா? ஆளுநர்கிட்ட தான் முறையிடப்படுகிறது. ஆளுநர் வந்து என்கிட்ட பேசாத, நீ கோர்ட்டுக்கு போன்னு சொல்ல முடியுமா? நான் கேட்கறது என்னன்னா, ஆளுநர் வந்து என்னென்ன வராதே நீ கோர்ட்டுக்கு போன்னு சொல்ல முடியுமா? அவருக்கு பவர் இருக்கா இல்லையா? ஆளுநர் ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு, ஆளுநர் ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு, அந்த கதை முடிந்த பிறகு மீண்டும் அதை பரிசீலனை செய்வதற்கு இடம் இருக்கிறதா? அதான் கேள்வி. ஜஸ்டிஸ் முடிச்சிருங்க, தொடர்ந்து சொல்லுங்க. அதாவதுங்க, நான் சொல்றது என்னன்னா, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல 3 செக்ஷன்ஸ் இருக்குது. இந்தியா அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ், ஃப்ராட் அண்ட் அகைன் கோயர்ஷன். இது வந்து பல நிகழ்வுகள் எடுத்துக்கலாம். நீங்க இந்த ஆக்ட், இந்த கான்ட்ராக்ட் ஆக்ட் அணுகிறதெல்லாம் ஆளுநர் மாளிகையா கோர்ட்டா? கான்ஸ்டிடியூஷன் வேற. இது இன்னைக்கு கான்ஸ்டிடியூஷன்ல ஆளுநருக்கு விதிக்கப்பட்ட இனங்கள் இருக்கும்ல, அதுக்குள்ள இந்த டொமைன் வருமா? இது நீதிமன்றத்தோட டொமைனா இருக்கலாம். நாளைக்கு திரு பன்னீர்செல்வம் நீதிமன்றத்தை அணுகும் போது அதுல வந்து நீதிமன்றம் நீங்க சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் அணுகலாம். பட் கவர்னருடைய மேண்டேட்னு இருக்கும் இல்லையா, அதுல கான்ஸ்டிடியூஷன் பரிந்துரைத்திருக்கக்கூடிய விஷயங்கள்ல இவை வருதா? நீங்க ஒரே கட்சியில 2 பேர் கிளைம் பண்ணதுக்கான உதாரணங்கள் இருக்கலாம். ஆனா ஒரு காபந்து சர்க்காரா மாறிய பிறகு அந்த முதலமைச்சர் நான் வற்புறுத்தப்பட்டேன்னு சொன்னதுக்கான உதாரணங்கள் இருக்கிறதா? அதை எப்படி அணுகப்பட்டிருக்குங்கிற கேள்வி எழுது நமக்கு. இல்லை இல்லையா? இல்லை, அதாவது உதாரணங்கள் இருக்கிறதா என்பதை விட நான் கேட்கறது என்னவென்றால், ஒரு ஆளுநர் என்பவருக்கு கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் வந்து அதை டிசைட் பண்ற பவர் இருக்கா இல்லையா? Does not have a judicial mind. உதாரணம் சொல்லணும்னா, சாதாரணமா இருக்கிற மேஜிஸ்ட்ரேட் அல்லது ஒரு கலெக்டர், அவர்களுக்கெல்லாம் ஜுடிஷியல் பவர் இருக்கா இல்லையா? நம்முடைய இணைந்திருக்கக்கூடிய தற்போது பன்னீர்செல்வம் அவர்களை ஆதரிக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் திரு தாமோதரன் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, சட்ட வல்லுநர் திரு காந்தி அவர்களுடைய கருத்தை கேட்டிருப்பீங்க. திருமதி சசிகலா அவர்களுடைய சீஃப் மினிஸ்டராகிறதுக்கான வாய்ப்பு பற்றி ஆழமான சந்தேகங்கள் வைக்கக்கூடிய திரு விஜயன், இந்த கவர்னர் தாமதித்ததில் ஒரு இயல்பான ஒரு நியாயம் இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய வழக்கறிஞர் திரு தமிழ்மணி, இவர்களெல்லாம் கூட தொடர்ந்து வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம், ஒருமித்த கருத்துல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ராஜினாமா அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டு ஏற்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். இட் இஸ் அன் ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ். அதை மீண்டும் திறக்க முடியாது அப்படின்னு கருதுறாங்க. அது திறக்கப்பட்டால்தான் மற்ற விஷயங்களுக்கான வாய்ப்பு, திரு ஓ பன்னீர்செல்வம் மெஜாரிட்டி நிரூபிக்கிறதுக்கான மற்ற வாய்ப்பெல்லாம் வரும். அதுலேயே ஒரு பிரகாசமான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா திரு பன்னீர்செல்வத்துடைய ராஜினாமா ரிவோகாரத்துக்கு? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்தால் நேரடியாக அழைத்து பேசுகிறார் சபாநாயகர். சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா கிடைத்து கொடுத்துட்றாங்க, இருந்தாலும் அவர் நேரடியாக அழைத்து தான் அதை எடுத்துக்கணும். அப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கே அப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது, ஒரு நாட்டுடைய மந்திரி சபை ராஜினாமா கடிதத்தை கொண்டு போய் கொடுத்து அனுப்புகிறார். அதே கவர்னர் பார்க்குறாரு. அதில் ஒரு சந்தேகம் வரும்போது ஏன் அதை பரிசீலிக்கக்கூடாது? இடைப்பட்ட நேரத்தில் சந்தேகம் வந்து இல்லாட்டி சந்தேகம் கிளப்பப்பட்டு, அதாவது அவருடைய கரஸ்பாண்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆளுநர் மாளிகை அதை ஏற்றுக்கல, வெறும் அக்னாலேஜ் மட்டும் பண்ணியிருக்கு அப்படின்னா அதை ரீஓப்பன் பண்ணி ஏதோ பிரச்சனை இருக்காமே அப்படின்னு அதை நிறுத்தி வைக்கலாம். ஆனால் அது கொடுக்கப்பட்டு ஏற்கப்பட்டு அது அதன் அடிப்படையில் பல விஷயங்கள் நடந்த பிறகு அதை ரீஓப்பன் பண்றதுக்கான முன்னுதாரணங்கள் நம்ம முன்னாடி தெரியலையே. இல்லை, ஏற்கப்பட்டாலும் கூட இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய சூழ்நிலை பற்றி கவர்னர் முழுமையாக தெரிஞ்சிருப்பார். இன்றைக்கு எப்படி இருக்குது, நாட்டினுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருப்பார். அதனால் அட்டார்னி ஜெனரலை கூப்பிட்டு விசாரித்து, இப்படி புதுசாக இந்தியாவிலே எதுவும் கிடையாது, இங்கே தான் நடக்குது. இந்தியாவிலே இதுவரைக்கும் இப்படி ஒரு சூழ்நிலை இருந்ததே கிடையாது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்குது. அதனால் அதை நம்முடைய கவர்னர் அவர்கள் கவனத்தில் கொண்டு கண்டிப்பாக மறுபரிசீலனை செய்யலாம். இடைப்பட்ட நேரத்தில் அவர் வந்து திருமதி வி கே சசிகலாவை சட்டமன்ற குழு தலைவராக முன்மொழிந்து
இடையில அதுக்கு பிறகு அந்த ரிவோல்ட்டை மெரினால செய்யறதுக்கு இடைப்பட்ட நேரத்துல கவர்னருக்கு கடிதம் அனுப்பிய பிறகு பிரதமருக்கு லெட்டர் எழுதுறார். அதாவது எனக்கு ஆதரவு அளித்த உங்களுக்கு, அதாவது கோஆப்ரேட் பண்ண மத்திய அரசுங்கிற அடிப்படையில் உங்களோட பணியாற்றியதுல மகிழ்ச்சி, நன்றி அப்படின்னு சொல்றார். அதுக்கு இதில் ஒரு கான்சியஸான டிசிஷன்ஸ் அடங்கி இருக்கிறது நம்மளால உணர முடியலையா? அவருடைய முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர் சொல்வதே நிர்பந்தித்தால் நான் கையெழுத்திட்டேன் என்று சொல்கிறார். அப்படி அன்றைக்கு நிர்பந்தப்படாமல் அவர் கையெழுத்திடாமல் இருந்தால் இந்த கட்சி உடைகின்ற நிலை தான் ஏற்படும். அந்த நிலை இருக்கக்கூடாது. நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் வளர்த்தப்பட்ட கட்சி, நம்முடைய புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் பல மடங்கு இன்றைக்கு பெரிய ஒரு இயக்கம். நிர்பந்தத்துக்கு பிறகு ஒரு கான்ஷியஸ் கால் இருக்குல்ல, நம்ம பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கும்போது இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸை வெயிட் பண்ணிருக்காரு. இல்ல, அவர் ஒரே ஆளா இருக்காரு, சிந்திக்கிறக்கே உள்ளையே. கார்டனுக்குள் இருக்காரு, சிந்திக்கிறக்கே இல்லையே. எல்லாரும் சேர்ந்து கையெழுத்து போடணும்னு ஒரு நிர்பந்தம் பண்ணும்போது பிறகு பப்ளிக்ல தோன்றாரு, வழிமொழிகிறாரு, மேடையில பார்க்கிறோம். சோ இந்த இடைப்பட்ட நேரத்துல அவர் அந்த ஒரு எம்எல்ஏக்கள் கூட்டத்துல வெளிப்படுத்தி இருக்கலாம். சிந்திக்கிறக்கே வழி இல்ல. மினிஸ்டர் யார் ஸ்டாப் பண்ணி சிந்திக்கிறக்கே வழி இல்ல. சீஃப் மினிஸ்டர் சிந்திக்கிறக்கே உள்ளீங்க. இப்ப கார்டன்லயே அவ்வளவு நிர்பந்தப்படுத்துறாங்க. அப்படியே அவரை கொண்டு போய் தலைமை கழகத்தில் எடுத்துறாங்க. இவர் கூட்டம் நடக்கிறதே தெரியாது. அதாவது எம்எல்ஏஸ் கூட்டம் நடப்பது என்பது அவர் கார்டனுக்கு போன உட்பட தான் தெரியும். அங்கே நிர்பந்தித்து அவர் அப்படியே அழைச்சிட்டு போய் அங்கே வைக்கிறாங்க. அதனால் எம்எல்ஏஸ்களுக்கோ அல்லது இவருக்கோ சிந்திப்பதற்கே நேரம் கொடுப்பதில்லை. ஓகே, ஆனால் அதில் அந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் அவருடைய உடல் மொழி நிர்பந்தத்துக்கு உள்ளானவர் போல உங்களுக்கு படுதா? கண்டிப்பாக படுது. அவருடைய முக மாற்றமே எங்களுக்கு தெரிஞ்சுது. இது ஏதோ ஒரு நிர்பந்தத்தில் தான் அப்படி பண்ணுறான்னு சொல்லி நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னால தெரியும். ஒரு முழு மனசோட அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த ஒரு இறுக்கம் தெரிந்தது. அதுக்கு பிறகும் கூட அவர் வெளிப்படுத்தி இருக்கலாமே. அந்த சட்டமன்ற குழு கூட்டத்தில் அவங்களுக்கு ஒரு பிரீதிங் ஸ்பேஸ் இல்லை, உடனே கூட்டிட்டாங்க. அதுக்கு பிறகு ஒரு 2 நாட்கள் இருக்கும்போது அதை வெளிப்படுத்தி நான் ஏற்கனவே சொன்னது போல பிரைம் மினிஸ்டருக்கு சப்சிக்வெண்டா அவர் லெட்டர் எழுதுறார். அது நிர்பந்தித்து எழுதப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இவையெல்லாம் பிறகு அவரும் 2 நாள் சிந்தனை செய்திருக்கிறார். நம்மால் இந்த இயக்கம் உடையக்கூடாது. எப்படி நமக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நமக்கு பின்னாலும் 100 ஆண்டு காலம் இயக்கம் இருக்க வேண்டும். பொலிட்டிக்கலா லாஜிக் இருக்கலாம், ஆனா லீகலி ஸ்பீக்கிங், ஸ்ட்ரிக்ட்லி லீகலி ஸ்பீக்கிங் அதுல வந்து ஒரு do you think it will stand the test of law? அப்படி அவர் நினைக்கலையே. அவர் ஒரு அந்த நினைவே இல்லை. 2 நாட்கள் அவர் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். அதற்கு பின்னால் தான் இது எப்படியோ மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும். மட்டுமல்ல, எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் இன்று வரைக்கும் மன உளைச்சல்ல தான் இருக்காங்க. ஓகே, நான் திருமதி சசிகலா பக்கம் இருக்கக்கூடிய திரு ஜாஃபர் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். அதே கேள்வியை அவைத்தலைவர் மன்னிக்கணும் செய்தி தொடர்பாளர் திரு சமரசம் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். திரு ஜாஃபர், இன்னைக்கு அதிமுக திமுக மாதிரி திராவிட கட்சிகளில் அவைத்தலைவர் பதவி என்பது எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத நீங்க நன்கு அறிவீங்க. இந்த சமீபத்தில் நடந்த 2 சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு முன்பாக சட்டமன்றம் கூடிய போது நடந்த அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் பொதுச் செயலாளர் அமர்ந்திருக்கிறார் மற்றும் அவைத்தலைவர் மட்டும்தான் மேடையில் இருக்கிறார். முதலமைச்சர் உட்பட மற்ற எம்எல்ஏக்கள்லாம் எதிர்வரிசையில தான் அமர வைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இட் ஷோஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி பிரிசைடியம் சேர்மன் போஸ்ட். அப்படிப்பட்ட அவைத்தலைவரே முதல்ல திருமதி சசிகலாவை வலியுறுத்திய அவைத்தலைவர் இன்று இந்த பக்கம் வந்திருக்கிறார். பல முக்கிய பிரமுகர்கள் ஒருவர் பின் ஒருவராக வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு இதெல்லாம் ஒரு மேஜரான டெவலப்மெண்ட்டா முன்பு இருந்தது போல இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதல் ஏற்பட்டு வருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க கூடாதா? ஹலோ, எஸ் கேக்குதா? கேக்குதுங்க. நீங்க கேட்டீங்க அவைத்தலைவர் பதவி ரொம்ப முக்கியம்னு சொல்லி கேட்டீங்க. அங்க எங்க பேசுறது கேக்குதுங்களா? நல்லா கேக்குது, தொடர்ந்து கருத்துக்களை சொல்லுங்க. அவைத்தலைவர் பதவி அப்படிங்கிறது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பெரிய முக்கியமான பதவி அல்ல. அவைத்தலைவர் அந்த அவை நடக்கிறப்போ இருக்கிற தலைவர் மட்டும்தான் அவைத்தலைவர். மாவட்டத்திலையும் அவைத்தலைவர் இருப்பாங்க. கூட்டம் நடக்கிறப்ப தான் அவர் அவைக்கு தவிர தலைவர் அல்ல, அவைத்தலைவர். தலைவர்னா தான் அதுக்கு அதிகாரம் இருக்கும். அவைத்தலைவருங்கிறதுக்கு அவ்வளோ அதிகாரங்கள் இருக்காது. ஆகவே நான் உங்கள்கிட்ட தெளிவுபடுத்த வேண்டியது, இந்த டிபேட்டினுடைய நோக்கமே முதலமைச்சராக யார் அமரப்போகிறார்கள் என்பதை கேட்டீங்க. 100க்கு 100 முதலமைச்சராக
கழகத்துடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள்தான் முதலமைச்சராக அமர்வார்கள். அமர்வதற்கு தகுதியானவர்கள் சட்ட ரீதியாகவும் ஜனநாயக ரீதியாகவும் அவர்களுக்குத்தான் கவர்னர் அழைக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால் ஒரு கட்சி, அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி இருக்கக்கூடிய சட்டமன்ற அதிமுக தலைவரை மாற்றிவிட்டு இன்னாரை நியமிக்கிறோம் என்று சொல்லி கவர்னருக்கு கடிதம் கொடுத்தால் கவர்னர் அதை பரிசீலிப்பதோடு மட்டுமல்லாமல் அதை ஏற்றுக்கொள்வதுதான் ஜனநாயகத்துடைய மரபு. இதுவரை இந்தியாவில் அப்படித்தான் நடந்து வந்திருக்கிறது. அதுதான் இப்பொழுதும் நடக்கும். ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், மாண்புமிகு இப்போதைய தற்காலிக முதலமைச்சர் கூடிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ராஜினாமா கடிதத்தை கொடுத்து விட்டார்கள். ராஜினாமா கடிதம் கொடுத்து அது கவர்னர் ஏற்றுக்கொண்டு அரசினுடைய எல்லா துறைகளுக்கும் அது அங்கீகாரமாக அதிகாரப்பூர்வமாக தந்து விட்டார்கள். தந்து விட்டதற்கு பிறகு 5ஆம் தேதி கொடுத்ததற்கு பிறகு 7ஆம் தேதி எனக்கு அது என்னை வற்புறுத்துகிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏன் என்று சொன்னால் அரசு துறையிலே பணியாற்றுகின்ற எல்லோரும் சொல்லக்கூடிய விஷயம், இது முன்னுதாரணம் இல்லாத ஒரு விஷயம். முதலமைச்சர் ராஜினாமா செய்து அதுக்கு பிறகு நிர்பந்தத்துக்கு உள்ளாயிட்ட அப்படிங்கிறது முன்னுதாரணம் இல்லாத விஷயம். ஆக இது ஒரு ஸ்பெஷல் கேஸா? இது கவர்னர் ஏன் ஒரு மறுபார்வைக்கு உட்படுத்த முடியாது? ஒரு நிமிஷங்க. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ராஜினாமா கொடுத்துட்டாரு, கவர்னர் ஏத்துக்கிட்டாரு. ஒரு சின்ன உதாரணம், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச உதாரணம். ஒரு அரசு துறையில் ஒருத்தர் வேலையில் இருக்கிறார், அவருக்கு வேலை பிடிக்கல அல்லது ஏதோ ஒரு நிர்பந்தம் வேலையை ராஜினாமா பண்ணிடுறாரு. அந்த அரசு துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த ராஜினாமாவை ஏத்துக்கிட்டு அவரை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஒரு நாள் அல்ல 2 நாள் கழிச்சதுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு ஞானோதயம் வந்து இல்ல நான் மறுபடியும் வேலைக்கு வரேன்னு சொன்னா ஏத்துக்குவாங்களா? இது நியாயமா? இந்த மாதிரி அரசு துறையில செய்ய முடியுமா? சில ப்ரொசீஜர்ஸ் கவர்மெண்ட்டுக்கு ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் இருக்கு. நீதியரசர் வள்ளிநாயகம் சொல்கிறார், 3 காரணங்களால், அதாவது ஃப்ராடு மற்றும் கோயர்ஷன், அதாவது வற்புறுத்தல், இன்ஃப்ளூயன்ஸ், இந்த 3 விஷயங்கள் ஒரு செயல்ல இருக்குமானா அந்த விஷயத்தை மறுபார்வைக்கு உட்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது, சட்ட ரீதியாக இருக்கிறது அப்படிங்கிறார். நீதிமன்றம் நினைத்தா செய்யலாம், இப்ப கவர்னர் நினைத்தா செய்யலாமாங்கிறது தான் கேள்வி. ஆக அதுல ஒரு மெரிட் அட்லீஸ்ட் லீகல் இல்லையா? ஒரு கவர்னர் நினைச்சு இதை நீங்க கோர்ட்ல பார்த்துவாங்கன்னு சொல்ல முடியாது. அப்ப கவர்னருக்கு தான் அந்த அதிகாரம். நீதிபதி சொன்னாரு, வள்ளிநாயகம் சொன்னாரு, 5ஆம் தேதி அன்னைக்கு இந்த கேஸ நீங்க நீதிமன்றத்துக்கு போங்கன்னு கவர்னர் சொல்ல முடியாது. ஓகே ஓகே, தொடர்ந்து பேசுங்க மிஸ்டர் ஜாஃபர். 5ஆம் தேதி அன்னைக்கு கவர்னருக்கு இவருடைய ராஜினாமா கொடுக்கிறார். அந்த 5ஆம் தேதி அன்னைக்கு இவர் நிர்பந்தித்தாரு, வற்புறுத்தினாங்கன்னு சொல்றவரு 6ஆம் தேதி அதை தெளிவுபடுத்தி இருக்கலாம். 6ஆம் தேதி இவர் ஒரு முதலமைச்சராக தொடர சொல்லியிருக்கிறாரு. முதலமைச்சருக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு, வசதியும் இருக்கு. கவர்னர் இந்தியாவில் வெளிநாட்டில் இருந்தால் கூட தொடர்பு பண்ணி பேசலாம். தொலைபேசியில் என்னை மிரட்டினாங்க, நான் அதனால தான் கொடுத்தேன்னு சொல்லலாம். ஆனால் அதையெல்லாம் சொல்லாம ராஜினாமா ஏற்கப்பட்டு அரசு காபந்து சர்க்காராக தொடர சொல்லி ஆளுநர் மாளிகை சொன்னதற்கு பிறகு 7ஆம் தேதி அன்னைக்கு சாயந்தரம் நைட்டு இரவு நேரத்தில் இவர் சொல்றாரு, இந்த மாதிரி என்னை நிர்பந்தித்தாங்க, நான் கொடுத்தேன், மக்கள் விரும்பினால் நான் இருப்பேன்னா சட்டங்கள் யார் நினைச்சாலும் மாற்ற முடியாது. இன்னைக்கு கவர்னரே இதை மாற்றுவதற்கு கவர்னருக்கே கூட அதிகாரம் இல்லை என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இரண்டாவது விஷயம், ஓகே, நான் அடுத்த விஷயத்துக்கு வரேன். நான் மீண்டும் உங்கள்கிட்ட வரேன். இதுல ஒரு சுருக்கமான கருத்து நான் ஜஸ்டிஸ் வள்ளிநாயகம் அவர்கள்ட்ட கேட்டுட்டு வரேன். இதுல சில நான் உங்கள்கிட்ட விரிவா வரணும்னு நினைக்கிறேன். இல்ல தலைவர் பற்றி நான் நிச்சயமா வரேன். ஜஸ்டிஸ் வள்ளிநாயகம் அவர்கள்ட்ட இது சார்ந்த ஒரு தெளிவு. டிஸ்கிரிஷனரி பவர்ஸை கான்ஸ்டிடியூஷன் ஆளுநருக்கு சில இனங்கள்ல கொடுத்திருக்கிறது, பிரசிடென்ட்டுக்கு கொடுத்திருக்கிறது. இந்த விஷயத்துல அவரால் இதை பயன்படுத்த முடியுமா? உங்களுடைய சட்ட பார்வை என்ன? நிச்சயமாக. ஏனென்றால் ஒவ்வொரு கவர்னர் இஸ் சப்போஸ் டு பி ரெப்ரசன்ட் தி எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஜுடிஷியல் பவர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அடிப்படை. சாதாரணமாக தாசில்தார் முதற்கொண்டு, ரெவென்யூ டிவிஷன் ஆஃபீஸர் முதற்கொண்டு, கலெக்டர் முதற்கொண்டு அந்த ஜுடிஷியல் பவர்ஸ் ஆர் கிவன். ஸோ கவர்னர் ஹஸ் காட் எ ஜுடிஷியல் பவர் ஆல்சோ. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்ட கைதிக்கு அவர் ரத்து பண்ணக்கூடிய பவர் கொடுத்துருக்காங்களா இல்லையா? அது கேபினெட்டோட ஒப்புதலோட தான் நடக்க முடியும் அப்படிங்கிறது
இல்ல அந்த விஷயம் கேபினட்டோட ஒப்புதல் பெற்றிருக்கணும். சாரி, கேபினட் அதாவது ஒரு ப்ரொசீஜர் இல்ல, அது வந்து ப்ரொசீஜர். யூ ஆர் அகைன் சார், தி क्वेश्चन எக்ஸர்சைசிங் தி பவர், whether you have got a power, who recommends and who recommends is not a point. The point is whether you have got a power or not. The power has been given to him. ஒன்னு இரண்டாவது ஜுடிஷியரி பவர், மெர்சி பவர். அவர் அந்த இடத்துல கருணையத்தான் அங்க இருக்கே தவிர அது குற்றவாளியா அவர் நிரபராதியா, அந்த தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்ட நபர் வந்து ஒரு குற்றவாளின்னு பார்த்தோ நிரபராதின்னு பார்த்தோ அவர் வெளியிடல. கருணையின் அடிப்படையில தான் அந்த முடிவும் எடுக்கப்படுது. நீங்க தயவு செய்து இல்ல எதா இருந்தாலும் காரணம் பெரிதல்ல. क्वेश्चन இஸ் whether has got a power what. ரெண்டாவது வந்து காந்தி சொன்னது போல ஒருவேளை இது ரிவ்யூ பண்ண முடியாதுன்னு நினைத்திருந்தால் அவரை கூப்பிட்டுருக்க வேண்டிய தேவையில்லையே ஒன்று. இரண்டாவது வந்து அவர் கன்சிடர் பண்ணதுக்கு பவர் இருக்கா இல்லையா? Now the man comes and tells him, he can say no, I have no power. So அந்த பவர் டு கன்சிடர் இருக்கா இல்லையா அவருக்கு? சாதாரண மனிதருக்கு இருக்கா இல்லையா? அந்த பவரை வந்து அவர் எக்ஸசைஸ் பண்ணும்போது வேற ஜுடிஷியல் எக்ஸசைஸ் பண்றாரா, எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸசைஸ் பண்றது வேற விஷயம். அந்த பவர் இருக்கின்ற பொழுது he can exercise it. மிஸ்டர் காந்தி would like to comment. திரு சமரசம் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது தீபா போர்க்கொடி தூக்குறாங்க அப்படின்னு அவங்க அதிமுக உறுப்பினர் கூட இல்லை, இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட்டா அப்படின்னு நீங்க கேட்டீங்க. திரு பன்னீர்செல்வம் ரிவோல்ட் செய்றார் அப்படிங்கும்போது அவர் கட்சி ஒட்டுமொத்தமும் எங்ககிட்ட தான் இருக்கு, சிந்தாம சிதறாம ஒரே குழுமமாக இருக்கிறோம் அப்படின்னீங்க. பல மூத்த நிர்வாகிகள், ஏன் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு எஸ்பி சண்முகநாதன் போன்று, இன்னும் சொல்ல போனா டீம் ஜெயலலிதால மிகவும் முக்கியமான அங்கம் வகித்த பல நிர்வாகிகள் ஒருவர் பின் ஒருவராக, இல்ல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடக்கம் இவங்கெல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த ரிவோல்ட் நிச்சயம் லேசானதல்ல, இதனது வீரியம் புறந்தள்ளக்கூடியது அல்ல அப்படிங்கறது நீங்க உணர்வீங்க. திரு ஜாஃபர் அவர்கள் சொன்னார் அவைத்தலைவர் அப்படிங்கறதெல்லாம் முக்கியமான பொறுப்பு இல்லை அப்படின்னு. எம்ஜிஆர் காலத்திலேருந்து இந்த கட்சியில மிக முக்கியமான பொறுப்புகள் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியும் அவைத்தலைவர் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான பொறுப்பு அப்படின்னு. அவைத்தலைவர் மதுசூதனன் இந்த பக்கம் வந்திருப்பதெல்லாமும் கூட அப்படி லேசா எடுத்துடுறீங்களா என்ன? இல்லைங்க, உங்களுக்கு ஒரு விஷயம், நீங்க இப்ப 3 கேள்வி கேட்டுக்கிறீங்க, தயவுசெய்து 3க்கும் பதில் வர்றதுக்கு இது வாய்ப்பு கொடுக்கணும். அவைத்தலைவர் என்பது அண்ணாவால் உருவாக்கப்பட்டது. பெரியாரிலிருந்து தீக்காவிலிருந்து திமுக உருவான உடனே அண்ணா கண்ட திமுகவில் அவைத்தலைவர் இருந்தார், தலைவரே இல்லை. பெரியார் தான் தலைவர், அந்த சேர் காலியாகவே இருக்கும் அப்படின்னு அண்ணா சொன்னார். அதே வழியில் தான் அந்த அளவுக்கு முக்கியமானது, அந்த அளவுக்கு அது முக்கியமானது என்ற காரணத்தினால் அந்த இடத்துல யாரையும் உட்காருங்களோ பெரியாரே இருப்பார். அதே கொள்கையில் தான் எம்ஜிஆர் அண்ணா திமுக என்று அவர் பெயரை ஆரம்பித்தார். அது அந்த கட்சிக்கும் தலைவர் கிடையாது, அவைத்தலைவர் தான். அதே இதுதான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தொடர்ந்தார், அந்த கட்சிக்கும் தலைவர் கிடையாது, அதே அவைத்தலைவர் தான். அதற்கு பிறகு சின்னம்மா பொதுச் செயலாளராக வந்திருக்கிறார், இந்த கட்சிக்கும் தலைவர் கிடையாது, அவைத்தலைவர் தான். அந்த அவைத்தலைவர் தான் பன்னீர்செல்வம். அந்த அவைத்தலைவர் என்னன்னா எல்லாம் கூட்டினா கூடி இருக்கும்போது அப்போ வா உட்காரு இதை நடத்திட்டு போனது, ஒரு பஞ்சாயத்துக்கு வந்து பேசிட்டு போறது, அதோட சரி. எந்த விதமான பவர் கட்சியோடைய பொதுக்குழுவும் செயற்குழுவும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது நீங்க அறிவீங்க. அது அவைத்தலைவரோட தலைமையில நடக்குது இல்லைங்க, அவைத்தலைவர் அமர்ந்து நடக்குது. ஐயா, இப்போ தலைவர் அப்படிங்கிறது கருணாநிதி வச்சிருக்கிற திருக்குவளை முத்துவேலு கருணாநிதி கட்சிக்கு மட்டுமே உண்டு அந்த பவர். தலைவருக்கும் பொதுச் செயலாளரோட தலைவருக்கு தான் இந்த கட்சியில் பவர். நீங்க பவர் யாருக்கு அப்படின்னா பொதுச் செயலாளருக்கு இருக்கு. சட்டம் அதுதாங்க. இந்த கட்சியினுடைய சட்டம் இல்லைங்க, இந்த கட்சியினுடைய சட்டம் எனக்கு தெரியும். எனக்கு வயசு 80. பெரியாரு, அண்ணா, புரட்சி தலைவர், அவைத்தலைவர் பெருசா பொதுச்செயலாளர் பெருசாங்கிற வார்த்தைக்குள்ள நான் போல. நான் கேட்கறது அவைத்தலைவர்ங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பதவி. அவரு மற்றும் டீம் ஜெயலலிதா மிக முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல அவங்க வச்சுட்டு இருந்த பலரும் கூட இங்க வராங்க அப்படின்னா இந்த ரிவோல்ட் ரொம்ப சாதாரணமான இல்லையா? இல்லைங்க, ஒருத்தர் வராங்கன்னா ஒரு கௌரவமா சேர் போட்டு உட்கார வச்சா சகலமும் தெரிஞ்சவங்க அல்லது உணர்ந்தவங்க, சகல அறிவாளின்னு அர்த்தம் இல்லை. அவங்க வயசுக்கு நீங்க ஒரு மரியாதை என்பது வேறு, ஒரு வீட்டில் ஒரு பெருசு சும்மா உட்கார வைக்கிறது வேற. அவங்களுக்கு என்ன பவர் இருக்குன்னு சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்லுங்க, நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க, யாரா சொல்லுங்க. நான் வந்து அவைத்தலைவர் பெருசா பொதுச் செயலாளர் பெருசான்னு சொல்ல வரல. ஆனா ஒரு மேடையில பொதுச் செயலாளர் பக்கத்துல அவைத்தலைவர் மட்டுமே உட்கார்ந்து இருக்கிறார் அப்படின்னா
ஏங்க அதுதாங்க அது ஒரு நாகரிகம். அப்பனும் மகனும் உட்கார்ந்து நீங்க ஒரு நீங்க செருப்பு வந்து இந்த நாட்டு அவைத்தலைவர் தலைமையில தான் நிறைவேற்றப்படுகிறது. இந்த நாட்டு அரசாங்கத்தை 2 செருப்பை வச்சு ஆட்சி நடத்தி இருக்கிறான் பரத அண்ணன் செருப்பை கொண்டு போய் வச்சு. அதனால இது நல்ல நீங்க ஒவ்வொன்றும் வைக்கிறதுனுடைய அவைத்தலைவர் போனா பெருசு இல்ல, எம்எல்ஏக்கள் 6 பேர் போனா பெருசு இல்ல, எம்பி ஒருத்தர் போனா பெருசு இல்ல அப்படின்னு இந்த ரிவோல்ட் குறைச்சு இல்லைங்க. ஒரே ஒரு உறுப்பினர் போனால் கூட எங்க உடம்புல இருந்து ஒரு உறுப்பே போனது என்று நினைக்கக்கூடிய ஒரு நாள் இல்ல. நீங்க தயவு செய்து அதை நினைச்சுங்க. நாங்க அதிமுக கழகத்தை வளர்த்தது எங்களுடைய உடல்ல இருந்து எந்த அளவிற்கு எல்லாவற்றையும் அதற்கே இழந்து நாங்க சார் நான் இவ்வளவு நாள் இப்போ இவ்வளவு 3 முறை எம்எல்ஏ இந்த அன்றையிலேருந்து இன்று நான் எழுதுறதே தொழிலாக வச்சுருக்குன்னு எழுதி ஒவ்வொருத்தரும் நீங்கள் பார்த்துட்டு இப்போ கூட இந்த அம்மா வந்தது கூட அனுப்பிச்சிருந்தேன். இதுவெல்லாம் என்ன செஞ்சாலும் நான் வளர்ந்தேனா என்பது கேள்வி. எங்களை பண்ணுறவங்க இன்றைக்கி எங்களுக்கு நான் தங்கறது குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடு கிடையாதுங்க. நீங்கள் நம்பினால் எந்த இதையும் சொல்லுங்க. கம்யூனிட்டி பற்றியே இல்லைங்க, அதுதான் கட்சி. இந்த கட்சிக்கு உழைத்து அப்படி நாங்கள் வர்றவங்க. இப்போ இது என்ன தெரியுங்களா, ஏன் இப்படி ஓபிஎஸ் நடந்துக்கிறாருன்னா, சமூகம் என்பது சதிகாரர்களின் கிடங்குன்னு சொன்னான். ஓபிஎஸ் அது கொடுக்கும்போது ஓபிஎஸ் யார்? அவருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தது யார்? மந்திரி ஜெயலலிதா யார் சொன்னாங்க? அவங்க கொடுத்தாங்க. யார் ஆலோசனை சொன்னது? எங்கேயாவது ஆன் ரெக்கார்ட் இருக்கா? சின்ன ஏங்க அவருக்கே தெரியும். அம்மா அந்த அம்மாவுக்கே தெரியும், அந்த ஓபிஎஸ்க்கே தெரியும். அவரை யார் கொண்டு வந்து சேர்த்துனது, கட்சியில் அறிமுகப்படுத்துனது, இவருக்கு சீட்டு கொடுக்கும்போது அதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா உள்ள எவ்வளவு விஷயம் இருக்குதுன்னா அதுக்கெல்லாம் அறிமுகம் அப்படிங்கிறது ஒரு பிரதானமான திருமதி சந்திரலேகா எவ்வளவு முக்கியமானவரா இருந்திருக்கணும் இல்லைங்க. அது வேறுங்க. இதனால அவர் வந்து வாழ்ந்தது வளர்ந்தது உயர்ந்ததெல்லாம் இதனாலே. இப்போ ஏன் இப்படி வந்துச்சுன்னா, இப்போ அப்படி ஒரு ஜெகனிங்க வந்து சேர்ந்துருக்காங்க சக்தியானுங்க. அந்த அளவுக்கு எல்லா விதமான சக்தி எங்கிட்ட இருக்குது, சட்டம் இருக்குது. நான் இப்படி பற்றிடுவேன், அப்படி பற்றிடுவேன், அப்படி செஞ்சிடலான்ட்டு. இதுவெல்லாம் புரட்சி தலைவிக்கு நன்றி சொல்லக்கூடியது அல்ல. புரட்சி தலைவியினுடைய கட்சியை ஆட்சியை காப்பாற்றக்கூடியது அல்ல. இவையெல்லாம் எனக்கு உதவலாம் அந்த பதவி யாருக்கும் உதவக்கூடாது. அதுதான் எண்ணம். அந்த அடிப்படையில் ஒரு குரூப் வேலை செய்து இது வெல்லாது. திரு சண்முகநாதனும் திரு தாமோதரனும் அதுக்கு பதில் சொல்ல விரும்புவாங்க. அதற்கு முன்பாக திரு காந்தி அவர்கள்ட்ட கேட்கிறோம். ஜஸ்டிஸ் வள்ளிநாயகம் அவர்கள் சொன்னார், ஆளுநருக்கு சில யுத்தானுச்சார டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் இருக்கு, அந்த அடிப்படையில் இந்த ஒரு ரெசிக்னேஷன் விஷயத்தையும் கூட அவரால் அணுக முடியும் அப்படின்னு. ஸோ சில கிரே ஏரியாஸை சட்டம் விட்டு போயிருக்கு. அந்த ஏரியா ஆஃப் கிரேக்குள்ள கிரே ஏரியாவே கிடையாது. கவர்னருக்குன்னு தனியான இந்த அதிகாரங்கள் மற்றதெல்லாம் கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லியிருக்குது. இதெல்லாம் சொல்லப்படாத ஒன்று. இங்கே அக்செப்ட் பண்ணினா அவ்வளோதான். ஒரு கான்ஸ்டிடியூஷன்லே இதன் ஒன்ஸ் ரெசிக்னேஷன் இஸ் அக்செப்டட், தட்ஸ் ஆல். யூ கேனாட் ஹேவ் எனி திங் எல்ஸ் ஒன்ஸ் அகெயின். தட் இஸ் ஹவு யூ கேன் யூஸ் இட். ஈவன் அட்டர்னி ஜெனரல் ஹாஸ் கிவன் அன் ஒப்பீனியன் that it is once it is accepted, it cannot be reopened. That is a way that has been given by all the senior advocates that it won't be taken at all. That's all. வள்ளிநாயகம் சொல்றது அவர் ஒரு சிறந்த ஒரு நீதிபதி, ஆல்ரைட். ஆனால் அதற்காக விதில் மற்ற இருக்கக்கூடிய சட்டங்கள் இருக்கிறத கான்ஸ்டிடியூஷனில் கொண்டு வந்து போற்ற முடியாது. இதில் இருக்குது. கவர்னர் ஹேஸ் டு டூ ஒன்லி திஸ். கவர்னருக்கு பவர் என்ன கொடுத்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அவ்வளோதான். ஈ கேனாட் ரீஓப்பன் தட் ஒன்ஸ் அகெயின். தென் தேர் இஸ் நோ லிமிட் டு தட். இட்ஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டிடியூஷனல் கொஸ்டின். அதனால அவர் திருப்பி ஓபன் பண்றதுக்கோ பார்த்துக்கோ இடம் இல்லை என்பதை நாளை கண்டிப்பாக சொல்லுவார். நாளை வருகின்ற உங்களுக்கு தெரியும். ஆப்ஷன் இல்ல ஒன்லி ஆப்ஷனா நீங்க என்ன சொல்லுவீங்க? அவர் ஒரே ஆப்ஷன் அதை ரிஜெக்ட் பண்ண வேண்டியதுதான். அவர் கொடுத்திருக்க பேப்பரை இன்னைக்கு அவர் வந்து திருமதி சசிகலாவுடைய கிளைமை அப்படியே அக்செப்ட் பண்றது தான் அவருடைய ஒரே வாய்ப்புங்கிறது. ஒரே வாய்ப்பு அந்த அம்மா கூப்பிட்டு நீங்க காட்டுங்கன்னு சொல்லியிருக்கணும். ஏன்னா அந்த அம்மாவை அழைச்சதனுடைய அர்த்தமே முன்னாடி இருக்கிறத ஒத்துக்கலன்னு தான் அர்த்தம். ஸோ இப்போ ஃப்ளோர் டெஸ்ட் அப்படிங்கிறது இமினன்ட் ஆகிடுதா? ஏன்னா திரு பன்னீர்செல்வம் கூட சண்முகநாதன் த்ரோ லைட் ஆன் தட். எம்எல்ஏக்கள்லாம் வற்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள், அவங்கெல்லாம் இண்டிபெண்டாக எடுக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் வைத்திருப்பதா நமக்கு செய்தி. அந்த விஷயத்தில் மெரிட் பார்த்து நீங்கள் முதலமைச்சர் ஆகலாம், ஐ வில் ஸ்வேர் யூ இன், பட் ப்ரூவ் இட் இன் த ஃப்ளோர் ஆஃப் தி ஹவுஸ் அப்படின்னு ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு இயல்பாக உத்தரவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கா? இருக்கு. இவங்க இவர் வரலாம், கண்டிப்பாக கவர்னர் அவர்களை கேட்கலாம். உடனே இன்னைக்கே கூட அவங்க முன்னாடி நடத்தி காட்டியிருப்பாங்க. எல்லாரும் அவங்களோட தான் இருக்காங்க. ஏன் இப்போ இவங்கள தனியார் ஏன் பாரு பிடிச்சி வைக்கிறது இல்லை? இட்ஸ் a very important question is there that everything that always they ought to be kept together.
அதனால அதுல இயல்புக்கு மீறின ஒரு விஷயம் இல்லதா அது ஒன்றும் சாதாரணமாக நடக்கிறதா, இது ஒன்றும் புதுசாக ஒன்றும் இல்லை. நான் திரு தாமோதரன் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது இப்படி இதனால இந்த பக்கம் ஒரு 6 பேர் 7 பேர் இல்ல மேலும் சிலர் வருவாங்க, இந்த பக்கம் சிலர் அப்படிங்கும்போது when the house is getting divided, அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய எதிரிகளுக்கு பலன். ஸோ அதனால இதுல திரு ஓபிஎஸ் எதிரிகளுடைய சூழ்ச்சிக்கு பலியா இருக்கிறார் அப்படின்னு திரு சமரசம் குற்றம் சாட்டுறார். உங்களுடைய பதில் அதற்கு? எதிரிகள் சூழ்ச்சிக்கெல்லாம் ஒரு பலியாகலையே. இந்த கட்சி நன்றாக இருக்க வேண்டும், மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் விரும்பியதைப் போல இன்னும் 100 ஆண்டு காலம் இந்த ஆட்சி இருக்க வேண்டும் என்ற தான் அவர் செயல்படுகிறார். அதனால் அப்படி எதிரிகள் சூழ்ச்சிக்கெல்லாம் ஆளாகி இருந்தால் அவர் எப்போயோ ஆளாகி போயிருக்கலாம். அப்படியெல்லாம் கிடையாது. இன்றைய சூழ்நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்களெல்லாம் ஓரிடத்திலே அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய மனநிலையெல்லாம் வேறு. அவர்கள் மனநிலை நிறைய பேர், அண்ணன் சண்முகநாதன் கூட இருந்திருக்காங்க, நிறைய பேர் நம்முடைய ஓபிஎஸ் தான் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக அடைத்து வைக்கப்பட்டிருந்தா உங்களுடைய குடும்பத்தினரோ நண்பர்களோ கூட இருக்கிறவங்களோ என்னங்க எங்க வீட்டை இல்லையே, நானே 2 பேர் தொலைபேசியில் கூப்பிட்டேன். என்னுடைய தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கூப்பிட்ட பேசல, என்னுடைய மாவட்டத்தில் இன்னொரு உறுப்பினர் கூப்பிட்டு பேச வேண்டாம்னு நினைச்சிருக்கேன். இல்லை, அவரையும் கூப்பிட்டு சொல்லுங்க, இப்பவே கூப்பிட்டு சொல்லுங்க, ஒரு உறுப்பினர் கூப்பிட்டு சொல்லுங்க பார்க்கலாம், பேசிட்டு இப்போ கூப்பிட்டு சொல்லுங்க. தொலைபேசியில் தொடர்பு கொள்ளவே முடியல, அவங்களை அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் கேள்விப்பட்ட அளவில் 6-7 சட்டமன்ற உறுப்பினர் உண்ணாவிரதம் இருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் இப்படி ஒரு இக்கட்டான சூழலில் தான் இருக்கிறாங்க. எப்படி பொதுக்குழுவை நடத்தினார்களோ அதே போல இந்த சட்டமன்றத்தையும் நடத்தி முதலமைச்சராக கனவு கண்டிருக்கிறார்கள். பொதுக்குழு எப்படி நடந்தது? அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாம் அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள் பிடித்து கொண்டு வந்தார்கள். தனியாக பஸ்ஸிலே பிடித்து கொண்டு வந்து அவர்கள் வீட்டிலே வைத்து நேராக இந்த கல்யாண மண்டபத்துக்கு கொண்டு. நீங்க போனீங்களா? இல்லை, பொதுக்குழு நான் உறுப்பினர் போகல. அந்த பொதுக்குழுல வைத்து கையெழுத்து வாங்கப்பட்டு பொதுக்குழு உறுப்பினர் சண்முகநாதன் போயிருப்பாரு. அன்னைக்கெல்லாம் மலர்ந்த முகத்தோட தான் இருந்தீங்க. இன்னும் சொல்ல போனா திரு பன்னீர்செல்வம் முன்மொழிய திருமதி சசிகலா தேர்வாகும் போது கூட ஒரு மலர்ச்சியோட கைத்தட்டலோட தானே இருந்தீங்க. இக்கட்டான சூழ்நிலை இருக்கா என்ன? இக்கட்டான சூழ்நிலை அது. நம்ம இப்ப காட்சிகளை பார்க்கிறோம். ஆளுநர் வித்யாசாகர் ராவ் திருமதி சசிகலாவை சந்தித்த காட்சிகள், அதனது புகைப்படங்கள் வெளியே வந்திருக்கின்றன. மற்றும் ஒரு அறிக்கையும் பார்க்கிறோம். அந்த விவரங்களை நம்ம பார்ப்போம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை இது. ஆளுநர் வித்யாசாகர் ராவ் மற்றும் திருமதி சசிகலாவுடனான சந்திப்புடைய புகைப்படங்கள் இவை. திருமதி சசிகலா ஆட்சி அமைக்க உரிமை கோரக்கூடிய கடிதத்தை, தீர்மானத்தை கொடுக்கக்கூடிய காட்சிகளும், அங்கே அமைச்சர் பெருமக்கள் அங்கே இருக்கக்கூடிய காட்சிகளும், 10 மூத்த அமைச்சர்கள் அங்கே இருப்பதாக நமக்கு தகவல். அந்த படங்கள் முதல் காட்சிகளாக நாம் பார்க்கின்றோம். திரு பன்னீர்செல்வத்துடனான சந்திப்பு பற்றிய காட்சிகள் இருக்கின்றன. லெட்ஸ் சி. இது அதிமுகவுடைய தலைமை இன்னொரு அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறது. அந்த சந்திப்பு பற்றிய திருமதி சசிகலா ஆளுநர் வித்யாசாகர் ராவ் கிட்ட ஆட்சி அமைக்க உரிமை கோரக்கூடிய படம். திரு சண்முகநாதன், உங்களுடைய கருத்துக்களை முடிச்சிருங்க. அந்த சமயத்துல ஒரு வற்புறுத்தல் அந்த காட்சிகள்ல பார்க்க முடிஞ்சுதான். எல்லோரும் மனநிலையும் கட்சி உடையக்கூடாது, இதுக்கு முன்னால உடைஞ்சிருக்கு, 2ஆ உடைஞ்சிருக்கு, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடாதுங்கிறதுல இருந்தாங்க. இப்படி சசிகலாவை தான் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுப்பாங்கங்கிற ஒரு சூழ்நிலை அதிகமான பேருக்கு தெரியாது. ஏன்னா தாமோதரன் சொன்ன மாதிரி அந்தந்த மாவட்டத்தில் உள்ளவங்களை அப்படியே பொதுக்குழு உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள்லாம் வச்சு கொண்டு போய் தான் பண்ணுனாங்க. அன்னைக்கு எல்லா எல்லா அந்த கூட்டத்துடைய நோக்கம் திருமதி சசிகலாவை பொதுச் செயலாளர் ஆக்குவதுதான். இன்னும் சொல்ல போனா பல நிர்வாகிகள் வீட்டுக்கு இன்னைக்கு முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தோடு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் உட்பட பலரும் போய் வலியுறுத்தினாங்க இல்லையா? பலருக்கு தெரியாது. சசிகலா அவர்களை பொதுச் செயலாளர் ஆக்குறோம் என்று பலருக்கு தெரியாது. சென்னைக்கு வர சொன்னார்கள், அதற்காக பொதுக்குழு கூட்டத்துக்கு போறோம். அந்த பொதுக்குழு என்ன நடக்குன்னே தெரியாது. தெரியாமத்தான் போய் எல்லாம் உள்ள உட்கார்ந்து அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. உள்ள போனதுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி பண்ணுனாங்க. அதுக்கு முன்னே எல்லாரும் கையெழுத்து வாங்கிட்டு தான் உள்ள அனுப்புவாங்க. நம்ம தொடர்ந்து பேசுவோம். நமது தலைமை செய்தி ஆசிரியர் அதிமுக தலைமை கழகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி பற்றிய விவரங்கள் பற்றிய கூடுதல் தகவல்களை நம்மோடு பகிர்ந்துக்கிறார். ஆசிரியர் கிட்ட தகவல்களை கேட்க விரும்புகிறேன்.
இதில் வந்து இப்போ தமிழகத்தில் அடுத்ததாக ஆட்சி உரிமையை கோருவதற்காக அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் திருமதி சசிகலா அவர்கள் வந்து ஆளுநர் சந்திச்சுட்டு வந்தார். அது தொடர்பான படங்கள் நம்ம வந்து முதல்ல நம்ம பார்த்தோம். அதில் வந்து திரு தினகரன் உள்ளிட்டவர்கள் இருக்கிறாங்க, திருமதி சசிகலா இருக்கிறாங்க, அமைச்சர் பெருமக்கள்லாம் இருக்கிறாங்க. அவர்கள் அத்தனை பேருமே அந்த மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய நினைவிடத்தில் வச்சு பிரார்த்தித்து போன அந்த தீர்மான நகலை, ஆதரவு கடிதத்தை எல்லாத்தையுமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. இது தொடர்பாக அதிமுக வந்து ஒரு செய்தி குறிப்பும் கூட வந்திருக்குது. மிக சுருக்கமாக உள் தகவல் எதுவுமே உணர முடியாதபடி ஒரு தகவல் வந்திருக்குது. எப்படின்னா, இந்த கழக பொதுச் செயலாளர் சசிகலா அவர்கள் வந்து கிண்டி ஆளுநர் மாளிகையில் மாண்புமிகு தமிழக ஆளுநர் அவர்களை நேரில் சந்தித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் தன்னை கழக சட்டமன்ற கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுத்தமைக்கான ஆவணச் சான்றுகளை வழங்கினார்கள் அப்படின்னு மட்டும் அவ்வளோதான். அதற்கு மேலே வேறு எதுவுமே இல்லை. கூட யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிற தகவல் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆளுநர்கிட்ட தன்னை வந்து சட்டமன்ற குழுவுடைய தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஆளுநர்கிட்ட அதற்கான ஆவணச் சான்றுகளை வழங்கினார்கள் அப்படிங்கிற ஒரு வரி தவிர வேறு விசேஷமான விஷயங்கள் மற்றெல்லாம் அவங்களுடைய நிகழ்ச்சி பற்றி தான் இருக்குது. ஸோ அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்திலிருந்து தற்போது வந்திருக்க விஷயங்கள்ல அந்த படங்கள் வந்திருக்குது. இந்த படம் குறுக்கிட்டுக்கு மன்னிக்கணும், இந்த படம் ஆளுநர் மாளிகையால் வெளியிடப்பட்டதா அதிமுக தலைமை கழகத்தால் வெளியிடப்பட்ட படம்? நமக்கு வந்திருக்கக்கூடியது அதிமுக தலைமை அலுவலகம் மூலமா தான். ஸோ ஆளுநர் அலுவலகத்துடைய அனுமதியோடு தான் வந்திருக்கும். ஏன்னா ஆளுநர் அலுவலகத்தில் போய் புகைப்படம் எடுக்க, ஆளுநர் அலுவலகத்திலேயோ குடியரசுத் தலைவர் மாளிகையிலையோ நீங்க படம் எடுக்கணும்னா அவங்களுடைய அனுமதி இல்லாமல் படம் எடுக்க முடியாது. நமக்கு வந்திருக்கக்கூடியது வந்து கிட்டத்தட்ட கவர்மெண்ட்டோடைய அஃபிஷியல் பிஆர் இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் கொடுத்துருக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது வந்து நமக்கு வந்திருக்கிறது அதிமுகவுடைய தலைமை நிலையத்திலிருந்து, அவர்களுடைய அஃபிஷியல் மெயிலிலிருந்து அதிகாரப்பூர்வமாக வந்திருக்குது. இந்த புகைப்படங்களும் இந்த அறிக்கையும் ஒன்றாக வந்திருக்கிறது. அதிமுக தலைமை நிலையத்தில் அனுப்பப்பட்டிருக்குது. அதில் அதிமுக பொதுச்செயலாளர் நிகழ்ச்சி நிரல் பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அவங்க எங்கே போனாங்க, எங்கே வந்தாங்க, எப்போ வந்தாங்க, யார் யார் சந்திச்சாங்க. கூட தொடர்ச்சியாக எழக்கூடிய இன்னொரு கியூரியஸ் கொஸ்டின், முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தை திரு ஆளுநர் சந்தித்திருக்கிறார், அந்த படம் வெளிவரவில்லை அப்படிங்கிற ஒரு கியூரியஸ் क्वेश्चनும் சேர்ந்து எழுது இல்லையா? நிச்சயமாக இது வந்து ஆளுநருடைய மாளிகை செய்தி குறிப்பிலிருந்து வரும்போது ரெண்டுமே தொடர்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ வந்திருக்கிறது வந்து அதிமுக அந்த கட்சியிலேருந்து வந்திருக்கிறதுனால இவர்கள் மட்டுமே அனுப்பியிருக்கிறாங்க, அந்த புகைப்படத்தை அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க வந்து நம்மலாம் தொடர்ந்து நேரலையில் ஒளிபரப்பின ஜெயலலிதாவுடைய நினைவிடத்தில் போய் அவங்க அஞ்சலி செலுத்தின இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே அதிமுக தரப்புலேருந்து வந்திருக்கிறது, அவருடைய செய்தி குறிப்பிலிருந்து வந்திருக்குது. ஸோ அதை அவங்களை அனுப்பியிருக்கிறாங்க. அந்த புகைப்படங்களும் கூட வந்திருக்கு. அது அவங்கள்ட்ட தான் அனுப்பியிருக்க செய்தி குறிப்பு தான் நம்ம படித்து காட்டினது. ஆளுநர்கிட்ட நாங்கள் உரிமை கோரணும், அதற்கான ஆவண சான்றுகளை வழங்கினோம் அப்படிங்கிற வரி மட்டும் தான் இருக்குது. முதலமைச்சர் சந்தித்து தொடர்பான படங்கள் ஆளுநர் மாளிகை தரப்புல இருந்தோ முதலமைச்சர் தரப்புல இருந்தோ வரல. இறுதி கட்ட கருத்தை கேட்க இருக்கின்றேன். திரு சண்முகநாதன், தென் டு மிஸ்டர் தாமோதரன், தென் டு திரு சமரசம், உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா ஆளுநர் திரு பன்னீர்செல்வத்துடைய கோரிக்கையை ஏற்று அவருக்கு மெஜாரிட்டியை நிரூபிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுப்பார் அப்படின்னு? இறுதியான கருத்து. ஆளுநர் வந்து இன்னைக்கு இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் நான் சொன்னதை போல பஸ்ஸில் அடைச்சி வச்சு எடப்பாடி வீட்டில் இறக்கி விட்டாங்க. அங்கேருந்து நான் திரும்பி வந்துட்டேன். இதே போல் அவங்கள சுதந்திரமாக இருக்க விட்டால், இன்றைக்கி ஆளுநர் எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்னன்னாக்கி, ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் விடுதி 3-4 பேர் தங்கும் வசதி உள்ள இடமாக இருக்கிறது. இந்த அவர்களுடைய இடத்தில் தங்குவதற்கு ஆளுநர் அந்த ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். இப்போ ஊராக அந்த பஸ்ஸில் கொண்டு போய் ஒவ்வொரு இடத்துல அடைச்சி வச்சுருக்காங்க. ஆள் போட்டு ரவுடித்தனம் பண்ணி 100 எத்தனை சட்டமன்ற உறுப்பினர் அவ்வளோ பேரும் அடைச்சி வச்சுருக்காங்க. இதை வந்து ஆளுநர் வந்து அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய உறுப்பினர் விடுதியில் தங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை போட்டால் எல்லா சட்டமன்ற இல்லை இப்போ இந்த ஊராக அதை அடைச்சி வச்சுருக்காங்க இல்லையா. இப்போ நான் அதுல இருந்து அடைச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளைண்ட் வந்தா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க சொல்றீங்க? இல்ல நான் அதை கம்ப்ளைண்டா நாங்க கொடுத்துருக்கேன் ஆளுநர்கிட்ட. நீங்க பதிவு செஞ்சிருக்கீங்க? நான் பதிவு செய்திருக்கேன். ஆகையினால மற்றவர்கள் பத்தின ஸ்டேட்டஸ் கேட்டு எனக்கு தெரியும். ஒவ்வொருத்தரும் எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் எந்த மனநிலையில இருக்காங்கிறது தெரியும். அதாவது சுதந்திரமா அவங்கள யாரு முதல்வராக வரணுங்கிறத செயல்பட விட்டால், இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிற ஓபிஎஸ் தான் இன்னைக்கு முதலமைச்சராக தொடர்வார். அந்த ஆளுநர் வந்து அந்த நடவடிக்கை எடுக்கணும். நான் கொடுத்திருக்கிற மனுவின் அடிப்படையில் அந்தந்த எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் அவர்களுடைய உறுப்பினர் விடுதியில் தங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு மட்டும் போட்டால், அவங்க அங்கே தங்கி இருந்தால் மனநிலை மாறி
அனைவருமே ஓபிஎஸ்ஐ ஆதரிப்பார்கள். ஏனென்றால் நான் மீண்டும் கேட்க விரும்புறேன், ஆளுநர்கிட்ட நான் சிறை வைக்கப்பட்டேன்னு நீங்க குற்றச்சாட்டு சொன்னீங்களா, இல்ல நீங்க ஒரு மெமரண்டம் கொடுத்தீங்களா? அதுல இல்ல, நான் இந்த மாதிரி நடந்தது, நான் அதுல இருந்து எல்லா சட்டமன்ற உறுப்பினர் இந்த மாதிரி வச்சிருக்காங்க, நான் அதுல இருந்து வந்துட்டேன். அதனால மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த நிலையில இருக்காங்க. ஓரலா சொன்னீங்களா? உங்களுடைய மெமரண்டம் மூலமா எடுத்து கொடுத்துருக்கேன். ஒரு மெமரண்டம் கொடுத்திருக்காரு முதலமைச்சர் இல்லையா? நான் கொடுத்துருக்கேன். நீங்க ஒரு மெமரண்டம் கொடுத்திருக்கீங்க. முதலமைச்சர் ஏதேனும் ஒரு மெமரண்டம் கொடுத்திருக்காரா, இல்ல ஒரு ஓரலான? முதலமைச்சர் அவங்க கொடுத்திருப்பாங்க, அது நமக்கு நான் கொடுத்துருக்கேன். அந்த சந்திப்பின் போது நீங்க சிறை வைக்கப்பட்டதா கொடுத்திருக்கீங்க. ஆமா, அது என்னையும் இப்படி கொண்டு போனாங்க, நான் அதுல இருந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரையும் அந்த மொத்தமாக வச்சிருக்காங்களா, அவங்க உறுப்பினர் விடுதலை தங்கட்டும். சமரசம் அவர்கள் சொன்னது போல அவங்க ஒரே இடத்துல இருக்கணுங்கிறதுக்காக தான் சட்டமன்ற உறுப்பினர் விடுதியே கட்டப்பட்டிருக்கு. இல்ல, ஒரே இடத்துல ஏதோ ஈசிஆர்லயோ வேற எங்கேயோ எப்படி இருக்க முடியும்னு கேக்குறீங்க. இருக்க கூடாதுன்னு இருக்கணும்னு ஆளுநருக்கு உத்தரவிடுறதுக்கு உரிமை இருக்காங்க. இது சட்ட ஒழுங்கு பிரச்சனை தானே. இது அடைச்சி வச்சிருக்கப்பட்டிருக்காங்க, அது எந்த தகவலும் இல்லைங்கிறது சட்ட பிரச்சனை தானே. அது கவர்னருக்கு தலையிடுறதுக்கு உரிமை இருக்குல்ல. ஓகே, நான் திரு ஜாஃபர் அவர்கள்ட்ட எஸ் முடிச்சிருங்க, உங்களோட கருத்தை முடிச்சிருங்க. இன்னொரு வாய்ப்பு இல்லைன்னு போயிடும். இன்னும் அந்த அவர் அவைத்தலைவருக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அவைத்தலைவருக்கு அதிகாரம் இல்லைன்னு சொன்னால் இந்த பொதுச் செயலாளரே தற்காலிக பொதுச் செயலாளர் தான். இப்போ அவருக்கு தகுதி இல்லாத நிலையில தான் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. தகுதி இல்லாத செயலாளர் தான் அவரு. பொருளாளரை நீக்கிறதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அம்மாவால் நியமிக்கப்பட்டவர் தான் முதலமைச்சர் ஓபிஎஸ் பொருளாளர். அவைத்தலைவரும் அம்மாவால் நியமிக்கப்பட்டவங்க தான். இந்த ரெண்டு பேரை நீக்கிறதுக்கோ எதுக்கோ இந்த பொதுச் செயலாளருக்கு, அதாவது தற்காலிக பொதுச் செயலாளருக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. சுருக்கமான குறுக்கீடு மிஸ்டர் சமரசம். இல்லைங்க, பொதுச் செயலாளர் என்றது பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிரந்தர பொதுச் செயலாளர், தற்காலிகம் என்றது கிடையாது. இல்ல, அந்த தீர்மானத்திலே நீங்க பார்த்திருப்பீங்க, புதிய பொதுச் செயலாளர் தேர்வாகும் வரை இந்த ஏற்பாடு அப்படின்னு இருக்கு. அதுல எங்க நிரந்தரம் இருக்கு? அதுல எங்க தற்காலிகம் இருக்கு? இது புதிய பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கும் ஒரு விதியை குறிப்பிட்டு அதிமுகவுடைய கான்ஸ்டிடியூஷன் படி அனைத்து மன்றங்களையும் அதிமுக செயல்படக்கூடிய அத்தனை மாநிலங்களிலும் அத்தனை உறுப்பினர்களாலும் தேர்வாகணும்னு இருக்கு. அந்த ஏற்பாடு செய்யும் வரை ஒரு புதிய பொதுச் அது தேர்வாகும் வரைக்கும் until then இந்த ஏற்பாடு அப்படின்னு சொல்லியிருக்கிறது. நான் என்ன சொல்றேன்னா, அதுல எங்கேனா தற்காலிகன்ற பெயர் இருக்குதா? இல்லை, இல்லைங்க. ஒரு புதிய பொதுச் செயலாளர் ஒரு வார்த்தை வாங்கிங்க. புதிய பொதுச் செயலாளர் தேர்வாகும் வரை என்று சொல்லும்போது அதே தற்காலிகம். பொதுக்குழுவிலிருந்து பொதுக்குழுவிலிருந்து மட்டும் அல்ல, மாவட்ட கழகத்தில் கூட்டி அந்த மாவட்ட கிளைக்கழகங்கள் எல்லாம் கூடி அதிலிருந்தும் செலக்ட் பண்ணவங்க தான் அந்த அதுக்கப்புறம் இங்கே பொதுக்குழுவிலையும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஆக இது ஒட்டு இல்லைங்க. ஒரு ஏங்க இந்த ஒரு 10 கோடி கட்சியுடைய கான்ஸ்டிடியூஷன் படி பொதுச் செயலாளர் தேர்தல் அப்படிங்கிறது எப்படி நடக்குது? எல்லா மட்டங்கள்லயும் வாக்கெடுத்து நடத்தணும் அப்படிங்கிறது எம்ஜிஆர் காலத்துல தீர்மானிக்கப்பட்டு கான்ஸ்டிடியூஷன்ல அவரே சொன்னதாங்க. ஒவ்வொரு இதுல இருந்தும் போட்டு நாம உறுப்பினர்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும்ன்றது சொன்னதுதான். நாங்க இப்ப அதை மறுக்கல, மாத்தவும் இல்லை. அவங்க வரைக்கும் தற்காலிக ஏற்பாடு தானே. இல்லைங்க, உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளைக்கழக செயலாளர், கிளைக்கழக செயலாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட தற்காலிக ஏற்பாடு தானே. எங்க தேர்வு எப்ப திரும்ப வருதோ அது வரலாம் அவங்க தாங்க. அது 3 மாசம் 2 மாசம் 1 மாசம் ஒரு சின்ன கருத்து. அது இல்லைங்க, இது 5 வருஷம் அடுத்த இது ரொம்ப சுருக்கமா மிஸ்டர் ஜாஃபரோட கருத்து கேட்கணும், திரு தாமோதரனோட கருத்து கேட்கணும். ரொம்ப சுருக்கம் சொல்லுங்க. அதாவது அந்த அம்மா பொதுச் செயலாளராக வரணும்னாக்கி 5 வருஷம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 5 வருஷத்துல அவங்க உறுப்பினரா ஆனாங்களான்னு தெரியாது. ஏன்னா 4 ஆண்டுகளுக்கு முன்னால உங்களுக்கு தெரியும், செயற்குழு உறுப்பினரா அம்மாவால் போடப்பட்ட உங்களுக்கு தெரியும் உறுப்பினர் போடப்பட்டது. உங்களுக்கு தெரியும். ப்ளீஸ் ஹோல்ட் ஆன். டிசம்பர் 2011 அவங்க கட்சியில இருந்து நீக்கப்படுறாங்க. அவங்க உட்பட அவங்க குடும்ப நீக்கப்படுறாங்க. மீண்டும் மார்ச் 2012 அந்த சஸ்பென்ஷன் ரிவோக் செய்யப்படுது. அது அவங்க மீதான நடவடிக்கை அப்படிங்கிறது ரத்து செய்யப்பட்டது. சோ அப்போ எடுக்கப்பட்ட நடவடிக்கை ரத்து செய்யல. வீட்டுக்கு தான் வேலைக்காரங்களா சேர்த்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி அன்பார்லிமெண்டரி விஷயம் இவங்க அவர் அமைச்சருங்க பாய்ஸ் கார்டன் போட்டு அவர் யாரை பார்த்துட்டு வந்தான்னு சொல்லுங்க.
சின்னம்மாவை பார்த்து தான் அம்மா கிட்ட சொன்னா சின்னம்மாவை பார்த்துட்டு போனுவாங்க. இவங்களுடைய போக்குவரத்து கூட அங்க வச்சுக்கினது தான். இல்லன்னு மறுத்து சொல்லுங்க. யார் அமைச்சர்? ஒரு குடும்ப ஆட்சி நடக்குது. அது குடும்ப ஆட்சி நடக்குது. ஒரு குடும்ப ஆட்சி நடக்குது. அதெல்லாம் அவங்க உதவியாளர். திரு ஜாஃபர் ஹோல்ட் ஆன். திரு ஜாஃபர், இயல்பா ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய கடிதத்தை ஒரு சட்டமன்ற குழு தலைவர் ஆளுநர்கிட்ட கொடுத்தா அது உடனே ஏற்கப்பட்டு இல்லாட்டி அதன் மீது ஒரு நடவடிக்கை தெரியும். இது வரைக்கும் எந்த ஒரு கருத்தும் ஆளுநர் மாளிகை கிட்டேந்து வரல. ஆக திரு பன்னீர்செல்வத்துடைய கிளைம், திருமதி சசிகலாவுடைய கிளைம், இவை எல்லாமே ஒரு சட்ட ஆலோசனைக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு ரிவ்யூக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கிறதுக்கான சமிஞ்ஞையா பார்க்க முடியாதா? திருமதி சசிகலா அவர்களுடைய அறிக்கை கூட, அவங்களுடைய ஒப்புதலோடு வந்திருக்கக்கூடிய அறிக்கையில கூட நாங்க கோரினோன்னு இருக்கே தவிர ஆளுநருடைய ஒப்புதல் இல்லாட்டி அவரோட நிலைப்பாடு இதுவரைக்கும் தெளிவால the governor's palace has not clarified. 8 மணிக்கு முடிந்த சந்திப்பு 2 மணி நேரமா வெளியில வரல. ஆக ஒரு பல்வேறு விஷயங்கள் அணுகப்படக்கூடிய பல அம்சங்கள் உள்ளடங்கிய ரிவ்யூக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு விஷயமா இதை பார்க்க முடியாதா? இட்ஸ் நாட் as simple as that ன்னு பார்க்க முடியாதா? திரு ஹரிஹரன் அவர்களே, நான் முதல்ல திரு சண்முகநாதன் அவர்களும் திரு தாமோதரன் அவர்களும் சொன்ன ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களையும் அடைத்து வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் 2 பேருமே அதிமுகவிலே நீண்ட காலம் இருந்தவர்கள். ஒரு கட்சியினுடைய தேர்தல் நடந்தால் ஒரு ஒன்றிய செயலாளர் தேர்ந்தெடுப்பதற்கோ நகர செயலாளர் தேர்ந்தெடுப்பதற்கோ தனக்கு வாக்களிக்கக்கூடியவர்களையெல்லாம் அழைத்து போய் கல்யாண மண்டபங்களிலோ ஹோட்டலில் வைத்து தேர்தல் நடைபெறுகின்ற வரை வைத்திருந்து அவர்களை உபசரித்து தேர்தல் நடக்கின்ற இடத்திலே வாக்களித்து விட்டு தான் வெளியே அனுப்புகிறார்கள். இது யதார்த்தமான உண்மை. இவர்கள்லாம் அரசியல் கட்சியில் நிறைய நாட்கள் இருக்கிறார்கள். ஏதோ அரசியல் நாங்க சொல்றது என்னன்னா, யார் சட்டவிரோதம்னா அடைச்சுப்பட்டிருக்கிறவங்க போய் கொடுக்கணும். இப்போ கர்நாடகாவில் மேல் சபை தேர்தல் நடந்துச்சு. அங்க காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏக்கள் மாத்தி ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லி கேரளாவில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி நடந்துச்சு, அங்க கொண்டு வந்து வச்சாங்க. ஆகவே இது ஒரு யதார்த்தங்கள். இன்றைக்கு பிரச்சனைகள் வருது. நீதிமன்றங்கள்ல குன்னம் தொகுதி எம்எல்ஏ பத்தி ஒருத்தர் போய் புகார் சொன்னார். அவர் புகார் சொன்னதுக்கு நீதிமன்றம் அதை விசாரிச்சு தள்ளுபடி செஞ்சிருச்சு. வேறு வழக்கு தொடருங்கன்னு சொல்லிடுச்சு. உடனே குன்னம் எம்எல்ஏ தொலைக்காட்சியில் பேட்டி கொடுத்தார். எங்களை யாருமே அடைக்கல, நாங்கள் பிரச்சனைகள் அடிப்படையில் நாங்கள் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த இயக்கத்திற்கு இந்த கட்சிக்கு வலு சேர்த்துவதற்காக எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கட்சியின் தலைமையிலிருந்து அழைப்பு வரும். ஆகவே நாங்கள் எல்லாம் ஒரு இடத்துல இருக்கிறோம் என்று அவர் தொலைக்காட்சியிலே பேட்டி கொடுத்திருக்கிறார். எல்லா தொலைக்காட்சியிலும் இன்றைய நிலையில நான் இதோட அடிப்படை புரிஞ்சுக்க விரும்புறேன். எம்எல்ஏக்கள் கூடி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிட்டாங்க, கடிதத்தை கொடுத்துட்டாங்க. சோ இனி ஒரு ஓட்டெடுக்கக்கூடிய நிகழ்வு உடனடியாக நடக்க போறது இல்ல. அப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரே இடத்துல கூடி இருக்க வேண்டிய அவசியம் என்ன வருது? சட்டமன்ற குழு தலைவர் தேர்வாயிட்டாங்கல்ல, பிறகு why should they all be together? ஏன் ஒரே இடத்துல ஒருங்கிணைக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கணும்? இப்ப கவர்னர் வந்திருக்கிறாரு. எங்க சப்போஸ் கவர்னர் அவர் எல்லா எம்எல்ஏக்களும் நான் சந்திக்கணும் விசாரிக்கணும் சொன்னா உடனே கூட்டிட்டு வர்றதுக்கு வசதியா வச்சிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும் இந்த parade அப்படி parade நடக்கணும்னா எஸ்ஆர் பொம்மை வழக்குப்படி that can happen in the head count can happen only in the floor of the house அப்படிங்கிறது சட்ட தெளிவு. எஸ்ஆர் பொம்மை வழக்குல நீதிமன்றம் சொன்னது. am I right? yes அது இருக்கலாம். பட் பல மாநிலங்கள்ல இது மாதிரி பிரச்சனைகள் வந்தபோது தன்னை ஆதரிக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரை அழைத்து சென்று கவர்னரை பார்த்திருக்கிறார்கள், ஜனாதிபதி இடத்திலே கூட புகார் கொடுத்திருக்கிறார்கள். எனவே அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் அனைவரையும் ஒன்றாக அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காகத்தானே ஒழிய இன்றைக்கு மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் கவர்னரை சந்தித்து விட்டார்கள். அவர் நாளை அவருடைய முடிவை அறிவிப்பார்கள். அதற்கு பிறகு அவர்கள் சுதந்திரமாக செயல்படுவார்கள் என்று நான் நம்புகிறேன். இது ஒன்றும் யாரையும் அடிமைப்படுத்துவதோ மற்றவதோ அல்ல. அதே மாதிரிங்க இன்னைக்கு எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்றாங்க, பேசுறாங்க. ஆனா ஓபிஎஸ் அவர்களை அம்மா மறைந்த போது ஓபிஎஸ் அவர்களை முதலமைச்சராக்க ஒப்புதல் தந்தவர்களே சின்னம்மா அவர்கள் தான். அன்றைக்கு பல பேர்கள் பரிசீலனையில் இருந்த போது கூட சின்னம்மா அவர்கள் தான் ஓபிஎஸ்ஐ நியமித்தார்கள். ஜெனரலான ஒரு இது
யாருக்கு அப்பாயின்மெண்ட் அத்தாரிட்டி இருக்குதோ அவருக்கு டிஸ்மிசல் அத்தாரிட்டியும் இருக்கும் அப்படிங்கறது நிர்வாகம். பன்னீர்செல்வத்தை முதலமைச்சரா நியமித்தது தமிழக ஆளுநர். தமிழக ஆளுநருக்கு பரிந்துரை செய்து நாங்க எங்க கட்சிக்குள்ள புரிஞ்சுக்கிறேன். திரு காந்தி அவர்கள்ட்ட இறுதியான கருத்து, ஒரு கிளைம் ஒரு சட்டமன்ற குழு தலைவர் வைக்கும் போது ஒரு சில நிமிடங்கள்லயே அந்த சடங்கு முடிந்து ஆளுநர் அதுக்கான முடிவுகள் எடுப்பார். ஆனா இன்னைக்கு இவ்வளவு நேரமாகியும் பதில் வரல அப்படின்னா ஒரு தீவிரமான சட்ட ஆலோசனைக்கு உட்படுத்திய ஒரு விஷயமா இதை பார்க்க கூடாது. ஆமாம், கண்டிப்பாக இவ்வளவு நேரம் எடுப்பதற்கு காரணமே சட்டத்தை ஆலோசிப்பதற்காக அட்வொகேட் ஜெனரல் அவர்களை அழைத்து இதனுடைய என்ன என்று கேட்பார் என்று நினைக்கிறேன். அதற்கு இல்லை என்று சொன்னால் அப்பொழுதே முடிவை சொல்லியிருப்பார்கள். அப்பொழுதே நீங்களுடைய சசிகலா அவர்களை அழைத்து உங்களுடைய எம்எல்ஏக்களை கூட்டி வாருங்கள் என்று சொல்லி உடனே அப்பொழுது வழக்கூடிய தீர்ப்பு, சொத்து வழக்கூடிய மேல்முறையீட்டு வழக்கூடிய தீர்ப்பு கவர்னருடைய கன்சர்ன்ல ஒரு முக்கியமான கன்சர்னா முக்கியமாக இருக்கும். ஆனால் நாளை வருவதாக தெரியவில்லை. நாளை வருவதில்லை எத்தனை நாட்களுக்கு தள்ளி போட முடியும்? ஆளுநர் என்பவர் உடனடியாக எடுக்க வேண்டும். நாளை கண்டிப்பாக ஆளுநருடைய உத்தரவு நாளை காலை வந்துவிடும். ஆனா இப்போ ஒரு தீவிரமான சட்ட ஆலோசனைக்கு அவர் உட்படுத்த வேண்டும். இப்பொழுது நேரமே 10 மணி ஆகிவிட்டது. உடனடியாக நாளை காலை சொல்லுவார்கள். திரு தாமோதரன், உங்களுடைய இறுதியான கருத்து, ஹவு ஹோப்ஃபுல் ஆர் யூ இந்த ஒரு நிலை அப்படிங்கிறது திரு ஓபிஎஸ்க்கு சாதகமா வரும் அப்படின்னு? தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் அப்படிங்கிறாரு. அங்க சில வல்லுநர்கள்லாம் இப்படி சொல்றாரே அப்படின்னு ஒரு சந்தேகத்துக்கும் உட்படுறாங்க. என்னுடைய கருத்தை நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரையில் நம்முடைய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இறப்புக்கு பின்னால் முதலமைச்சராக பொறுப்பேற்றார்கள். அதிலிருந்து இன்று வரை பல பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் வந்தது. உங்களுக்கெல்லாம் தெரியும். வரதா புயல் வந்தது, ஜல்லிக்கட்டு பிரச்சனை வந்தது, இதுபோல் பல பிரச்சனைகள் வந்தது. இந்த பிரச்சனையெல்லாம் எளிதாக கையாண்டார்கள். கையாண்ட விதத்தை பார்த்து பொதுமக்களே இவர்கள்தான் இருக்க வேண்டும் என்று, பொதுமக்கள் மட்டுமல்ல, எங்களது இயக்கத்தின் மட்டுமல்ல, இந்த நாட்டிலே பொதுவாக இருப்பவர்கள், நடுநிலையாளர்கள் கூட இவருடைய ஆட்சி நன்றாக இருக்கிறது, ஆட்சி தொடர வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இவர்தான் நம்முடைய முதலமைச்சர் பன்னீர்செல்வம் ஆட்சி தொடர்ந்தால்தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. இதை நம்முடைய கவர்னர் அவர்கள் சட்டத்திற்கு அப்பாற்பட்டு அவர் பரிசீலனை செய்ய வேண்டும். சட்டத்துக்கு உட்பட்டு தான் கவர்னர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். திரு சண்முகநாதன், இறுதியா ஒரே ஒரு கருத்து கேட்கணும்னு நினைக்கிறேன். நமக்கு கிடைத்த தகவல் படி இந்த எம்எல்ஏக்கள் இப்படி அணுகப்படுறாங்க அப்படின்னு நீங்க தான் விரிவா சொல்லியிருக்கீங்க, நீங்களும் உறுதிப்படுத்திருக்கீங்க. ஆளுநர் அது சார்ந்த துணை கேள்விகளை உங்கள்கிட்ட கேட்டாரா? அது பற்றிய ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டாரா? ஆளுநர்கிட்ட அதை பற்றி அடங்கல் அந்த மனுவை நாங்கள் கொடுத்துருக்கோம், பரிசீலிக்கன்னு சொல்லி. இல்ல, நீங்க எடுத்துரைச்சீங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. துணை கேள்விகளை கேட்டு ஆளுநர் ஒரு தெளிவு பெற முயற்சி பண்ணாரா? அவருக்கு எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுக்கிட்டார். நீங்க அதை பற்றி விளக்கினீங்க. ஆமா. பாலிஸ் இன் தி கவர்னர்ஸ் கோர்ட், ஆளுநர் என்ன முடிவெடுக்க போகிறார் பொறுத்திருந்து பார்க்கணும். 2 கிளைம். திரு பன்னீர்செல்வம், எனக்கு மெஜாரிட்டி இருக்கிறது, என்னுடைய ராஜினாமாவே நிர்பந்தத்துக்கு உட்பட்டு பெறப்பட்டது, ஆகையினால எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் மெஜாரிட்டி நிரூபிக்கன்னு பன்னீர்செல்வம் சொல்லியிருக்க, பெரும்பான்மை உறுப்பினர்கள் என் பக்கம் என்று திருமதி சசிகலா ஆட்சி அமைக்க உரிமை கோர, தி பால் இஸ் இன் திஸ் கவர்னர்ஸ் கோர்ட். ஆளுநர் என்ன முடிவெடுக்க போகிறார் பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.